ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவரே அவருடைய இருதயங்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். ஹalleluya. ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல வந்த ஒரு மனுஷனையும் இவருமனே அனுப்பினதில்லை ஆண்டவரே. ஹalleluya. இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை அதிகமாக நேசிப்பதற்காக ஸ்தோத்திரம். தாசனை மறைத்து கர்த்தரின் மத்தியிலே வெளிப்படுத்துவீராக. ஸ்தோத்திரங்கள் ஸ்தோத்திரம் ராஜா. ஹalleluya. தேவ பிரசன்னங்களை நிரம்பியாக வழிபடியாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தரோடு இருப்பீராக. சகல துதி கனமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காரணம் எழுப்புதல் கூட்டத்தினுடைய 2வது நாளிலே தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஹalleluya. ஸ்தோத்திரம். இந்த கூட்டங்கள் உண்மையாகவே நமக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் கொடுத்தார். நேற்று தினத்திலே ஸ்தோத்திரம் கர்த்தர் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நம்முடைய தாசனை நம்முடைய மத்தியிலே உபயோகப்படுத்தினார். இன்றைக்கும் அதே தேவன் நம்முடைய மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார். ஹalleluya. ஸ்தோத்திரம். நமக்காக கர்த்தர் வெளிப்படுகிறவர். தேவ சமூகத்திலே எதிர்பார்ப்போடு வாஞ்சையோடு காணப்படுவோம். கர்த்தர் தம்முடைய சித்தத்தை விளங்க பண்ணுகிறவர். கர்த்தருடைய தாசனை வரவேற்கும்படிய கரங்களை தட்டி எல்லாரும் மனுஷனுடைய வார்த்தையை கேட்கிறது வரல, தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் அல்லாஹ். இயேசுவே இயேசுவே உம்மை ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம்.
மகிமைப்படுத்துகிறோம் ராஜா, மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நேராய் எங்களை ஏறெடுக்கிறோம். எங்களுடைய இருதயத்தை உமக்கு நேராய் ஏறெடுக்கிறோம் அப்பா. எங்களுக்கு தந்த நல்ல வசனத்திற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு தந்த நல்ல வசனத்திற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுப்பா, எங்களுக்கு தந்த நல்ல வசனத்துக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களோடு பேசுங்க. உடைய வார்த்தை நாங்கள் கேட்கட்டும். சத்தியத்தை அறிந்து கொள்ளட்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கி என்று சொல்லுங்களே. அங்கப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு இடைப்படுகிறோம். ஒவ்வொருவரும் கத்தை பேசுங்க. அங்கப்பனே உங்களுடைய ஜீவன் உள்ள வார்த்தைகள் மத்தியிலே கடந்து வரட்டும். எங்களை உருவாக்குகிற ஆண்டவரே, எங்களை உமக்கு உகந்தவர்களாய் மாற்றுகிற இந்த வார்த்தைகளை அனுப்பித்தாங்க. உங்களுடைய கரத்திலாய் எங்களை தாழ்த்து உங்களுடைய மறைத்து நீங்க வெளிப்படுங்க. உங்களுடைய ஆளுகை எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வாசித்ததான இந்த வேத பகுதியில அப்போஸ்தலனாகிய யோவான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்கிறதான தீவிலே இருந்தேன் என்பாய் சொல்லுகிறேன். அப்போஸ்தலனாகிய யோவான் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தின் நிமித்தமாக பத்மு என்கிறதான தீவுக்கு நாடு கடத்தப்பட்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த நாட்களிலே இருந்ததான சீசர்களே அதிக வயதுள்ளவராக முதிர் வயது வரைக்கும் வாழ்ந்தவர் அப்போஸ்தலனாகிய யோவான். அவருடைய நாட்களிலேயே அநேக அப்போஸ்தலர்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள், இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள், சிரச்சேதம் பண்ணப்பட்டார்கள், சிலுவையிலே தலைகளாய் அடிக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்டதான சூழ்நிலையே அப்போஸ்தலனாகிய யோவானையும் கொல்லும்படியாக கொதிக்கிறதான எண்ணெய் சட்டிக்குள்ளாய் தூக்கி போட்டார்கள். அந்த கொதிக்கிற எண்ணெய் அவரை கொல்லவில்லை. இதை பார்த்ததான ராஜா பயந்து அவரை பத்மு என்கிறதான தீவுக்கு நாடு கடத்தினார். பத்மு என்கிறதான தீவானது அங்கே பயங்கரமான வெயில் நேரத்தில் வெயில், மழை நேரத்தில் பயங்கரமான குளிர், ஒதுக்குவதற்கு எந்த விதமான இடவசதிகள் கிடையாது. துஷ்ட மிருகங்கள் நிறைந்த இடம். அங்கே வேலை செய்தால் மாத்திரம் அங்கே ஆகாரம் கொடுக்கப்படும். வேலை செய்யாத நாட்களிலே ஆகாரம் கொடுக்கப்படுகிறது இல்லை. அங்க இருக்கிறவர்கள் வேதனைக்குள்ளாக, பாடுகளுக்குள்ளாக, வியாதிக்குள்ளாக ஆக்கப்படுவார்களே, ஆனால் அவர்களை அப்படியே விட்டு விடுவார்கள். அவர்கள் வியாதியிலே அப்படியே மரித்தாலும் அப்படியே அவர்களுடைய பிணங்கள் அங்கங்க கிடக்கும். துஷ்ட மிருகங்கள் அடித்து புசிக்கும். அங்க இருக்கிறவர்கள் இந்த நாச்சத்துல தான் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்டதான ஒரு நரக உபத்திரவத்தை அனுபவிக்கக்கூடியதான ஒரு இடமாக பத்மு என்கிறதான தீவு காணப்பட்டது. அந்த தீவிலே அப்போஸ்தலனாகிய யோவான் நாடு கடத்தப்பட்டார். அவர் அங்க இருக்கிற நாட்களிலே, ஆண்டவரே இனி என்ன நடக்கும்? பத்மு என்கிறதான தீவுக்கு நான் நாடு கடத்தப்பட்டிருக்கிறேன், உங்களுடைய ஊழியத்தை நான் செய்ய முடியவில்லை. என்னோடு உள்ளதான உடன் ஊழியர்கள் அப்போஸ்தலர்கள் அநேகர் உபத்திரவப்படுத்தப்பட்டு இரத்த சாட்சிகளாய் மரித்திருக்கிறார்கள். நான் இனி எப்படி ஊழியத்தை தொடர்வது என்பாய் சொல்லி, இனி என்ன சம்பவிக்கும் என்பாய் சொல்லி அவர் தேவ சமூகத்தில் ஜெபத்தோடு இருந்த நாட்களிலே கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் அவரை ஆவிக்குள்ளாய் மாற்றி அது இனி சம்பவிக்க போகிறதான காரியங்களை தேவன் அவருக்கு காட்டினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி சம்பவிக்க போகிறதான காரியங்களை காட்டும் போது இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவான் பத்மு தீவிலே கண்டதான காரியமும் 7 சபையை குறித்ததான செய்திகளும் இனி சம்பவிக்க போகிறதான காரியங்களும் ஆக 3 பிரிவாக 3 காரியங்கள் அங்கே யோவான் கண்டு இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அதில் நாம் பார்க்கத்தான வேளையில் இந்த 2ஆம் அதிகாரத்திலையும் 3ஆம் அதிகாரத்திலையும் 7 சபைகளை குறித்ததான செய்தியை அவர் அங்கே சொல்லுகிறார். 7 சபைகளை குறித்ததான செய்தியை அவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம்.
11வது வசனத்துல நாம் வாசிக்கும் போது ஆசியாவில் இருக்கிறதான எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா என்கிறதான 7 சபைகளை குறித்து நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த 7 சபைகளை குறித்து நாம் பார்க்கும் போது இந்த 7 சபைகளை குறித்து நாம் கற்றுக்கொள்ளுகிறதான தியானிக்கிறதான வேளையில 2ஆம் அதிகாரத்திலையும் 3ஆம் அதிகாரத்திலேயும் இந்த 7 சபைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 7 சபைகளை குறித்து நாம் தியானிக்கிறதான வேளையில அதில் சொல்றோம் 7 சபைகளுடைய சுபாவங்கள் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 7 சபைகளுடைய சுபாவங்களை நாம் இங்கே பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல 7 பட்டணங்களை குறித்து நாம் இங்கே படிக்க முடிகிறது. 7 பட்டணங்களை குறித்து நாம் படிக்கிறோம். அது மாத்திரமல்ல 7 வகையான விசுவாசிகள், 7 வகையான விசுவாசிகளை குறித்து நாம் பார்க்கிறோம். விசுவாசிகளுடைய 7 விதமான நிலைமைகளை குறித்து நாம் அங்கே பார்க்க முடியும். அது ஸ்தோத்திரம். விசுவாசிகளின் 7 விதமான அனுபவங்களை குறித்து நாம் பார்க்க முடியும். எல்லாவற்றிற்கும் மேலாக 1ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்துல நாம் வாசிக்கிறது போல சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகள், சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகள் அதில் இந்த 7 சபைகளை குறித்து அதில் சொல்லப்பட்டிருக்கிறதான இனி சம்பவிக்க போகிறதான காரியங்களை நாம் படிக்க முடியும். அதில் சொல்றோம். அப்படியானால் 7 சபைகளும் அதில் சொல்றோம் 7 காலங்களை குறிக்கிற, இனி சம்பவிக்க போகிற 7 காலங்களை குறிக்கிற செய்திகள் அடங்கினதாய் இது காணப்படுகிறது. இந்த 7 சபைகளும் யோவானுடைய நாட்களிலே ஆசியாவிலே இருந்த சபைகள் தான். ஆனால் அந்த 7 சபைகளுக்கும் சொல்லும் போது 7 சபைகளுக்கும் அந்த நாட்களிலே அதற்கு வேண்டிய செய்திகள் அங்கே இருந்தது. அது மாத்திரமல்ல தீர்க்க தரிசனமாக அந்த 7 சபைகளை கொண்டு சபையினுடைய 7 காலங்களுக்குரிதான செய்திகளும் இங்கே காணப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதான ஒரு செய்தி கொஞ்சம் கருகலா இருந்தாலும் நீங்க கவனமா கேட்டீங்கன்னா உங்களுக்கு நன்றாக அதை புரிந்து கொள்ள முடியும். இந்த 7 சபையினுடைய செய்திகளும் சபையினுடைய 7 காலங்களுக்குரிதான 7 காலங்களில் காணப்படுகிற சபைகளுக்குரிதான செய்திகள் இதில் அடங்கி இருக்கிறது என்பதை சொன்னேன். இதற்கு ஒப்பனையாக மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் போது 7 உவமைகளை இயேசு அங்கே சொன்னார். 7 உவமைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் சோதரம் 7 உவமைகளை குறித்து பார்க்கும்போது 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே விதைக்கிறவனுடைய உவமையை அங்கே இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க முடியாது புறப்பட்டார். அவர் விதைக்கும் போது சில விதைகள் வழியருகே விழுந்தது, சில கற்பாறை உள்ள இடத்துல விழுந்தது, சில மண்ணுள்ள இடத்துல விழுந்தது, சில நல்ல நிலத்தில் விழுந்தது என்பதை சொல்லி விதைக்கிறவனுடைய உவமையை குறித்து இயேசுநாதர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 13ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல ஒருவன் விதைக்கும்படியாய் கடந்து சென்று நல்ல விதையை விதைக்கிறான். அதில் சொல்ற சத்துரு அங்கே களைகளை அதனுடைய விதைத்து போடுகிறதை பார்க்கிறோம். அந்த நல்ல நிலத்துல அங்கே கோதுமையும் வளருகிறது, அதோடு கூட களைகளும் வளருகிறதை பார்க்கிறோம். வேலைக்காரர்கள் சொல்லுகிறார்கள் களையும் சேர்ந்து வளர்கிறது, இந்த களைகளை பிடிக்கப்படணுமா என்று சொல்லும் போது எஜமான் சொல்லுகிறார், இல்ல களைகளை நீங்கள் பிடுங்க வேண்டாம், களைகளும் வளரட்டும். களைகளை பிடுங்கும் போது பயிரையும் பிடிந்து விடுவீர்கள், ஆகினாலே அறுப்பு காலம் வரைக்கும் களைகளும் வளரட்டும் என்பதை சொல்லி எஜமான் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 13ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது கடுகு விதையை குறித்ததான ஓமையை அங்கே இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். கடுகு விதையை குறித்தான ஓமையை சொல்லுகிறார். கடுகு விதையானது மிகச் சிறிய ஒரு விதை, ஆனால் அது முளைத்தெழும்பின போது அது வளர்ந்து பெரிய மரமாயிற்று. பெரிய மரமாகி ஆகாயத்து பறவைகள் எல்லாம் அதில் வந்து அடையத்தக்க நிலைமையிலே அது பெரிய மரமாயிற்று என்று சொல்லி கடுகு விதையை குறித்ததாக ஒரு ஓமையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். 13ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது புளித்த மாவை குறித்ததான ஒரு ஓமையை சொல்லுகிறார். அதில் சொல்றோம் புளித்த மாவு, ஒரு ஸ்திரியானவள் அதில் சொல்றோம் ஒரு பிடி புளித்த மாவை எடுத்து அதில் சொல்றோம் அந்த புளித்த மாவிலே 3 படி மாவை முழுவதுமாய் புளிக்கும்படியாக அதை அடக்கி வைத்தாள் என்பதை சொல்லிப்பார்கள். அந்த ஒரு படி புளித்த மாவினால 3 படி மாவு முழுவதும் பிடித்து போனது.
என்பதை சொல்லி சொல்கிறதை பாருங்கள். புளித்த மாவை குறித்ததான ஒரு உவமையை அங்கே இயேசு சொல்கிறதை பாருகிறோம். 13ஆம் அதிகாரம் 44வது வசனத்தில் வாசிக்கும் போது நிலத்தில் புதைந்திருக்கிற ஒரு பொக்கிஷத்தை குறித்து இயேசு ஒரு உவமையை சொல்லுகிறார். பொக்கிஷமானது நிலத்திலே புதைந்திருந்தது. அதை ஒரு மனுஷன் கண்டு அதை எப்படியாயும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றதான வாஞ்சையோடு தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை அவன் வாங்கி அந்த நிலத்திலே புதைந்திருக்கிறதான அந்த பொக்கிஷத்தை அவன் பெறுகிறதை அங்கே பாருகிறோம். அதற்கு அடுத்தபடியாக 13ஆம் அதிகாரம் 45வது வசனத்திலே வாசிக்கும் போது இன்னொரு உவமையை சொல்லுகிறார். அதிலே சோதரம் பரலோக ராஜ்யமானது முத்துக்களை தேடுகிற நல்ல வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது என்பாரை சொல்லி சொன்னார். அதிலே சோதரம் முத்தை தேடி ஒரு வியாபாரி கடந்து போகிறார். அதிலே சோதரம் அந்த முத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவன் தனக்குண்டான எல்லாவற்றையும் இழந்து அந்த முத்தை அவன் பெற்றுக்கொள்ளும்படியாக அவன் பிரயாசப்படுகிறதை அங்கே பார்க்கிறோம். 7வது ஒரு உவமையாக சொல்லுகிறார். 13ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை வாசிக்கும் போது அதில் சொல்ற பரலோக ராஜ்யமானது கடலிலே போடப்படுகிற வலைக்கு ஒப்பாக இருக்கிறது. ஒரு மனுஷன் வலை எடுத்து கடலில் வீசினான். அதில் சோதரம் அந்த வலையில ஏராளமான மீன்கள் வந்து அங்கே அகப்பட்டது. எல்லாவற்றையும் அவன் கரையில இழுத்து வைத்து நல்லதை கூடையில சேர்த்து வைக்கிறதாம். கெட்ட மீன்களை எடுத்து எரிந்து விடுகிறான் என்று சொல்லி 7 உவமையை அங்கே இந்த 13ஆம் அதிகாரத்துல இயேசுநாதர் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த 7 உவமைகளும் அதில் 7 காலத்திற்குரிய செய்திகள் அடங்கினதாய் காணப்படுகிறது. அதில் வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறார். 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார். 7 சபையினுடைய செய்திக்குள்ளேயும் 7 காலத்திற்குரியதான சபையின் செய்திகள் அடங்கி இருக்கிறது. அதே போல இந்த 7 உவமைகள், இந்த 7 உவமைகளுக்குள்ளேயும் சபைக்கு வேண்டிய 7 காலங்களுக்குரியதான செய்திகள் அடங்கி இருக்கிறதை பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு எழுதுகிறது. இன்னொரு கடிதத்தில் எழுதுகிறேன் அன்புள்ள மகன் எழுதுகிறது. இன்னொரு கடிதத்தில் எழுதுகிறேன் அன்புள்ள உடன் ஊழியன் எழுதுகிறது. இதை வச்சு இந்த கடிதத்துல யாருக்கு எழுதுகிறேனோ அவர்களுக்கும் எனக்கும் இருக்கிறதான உறவு என்ன என்பதை கண்டுகொள்ளலாம். அன்புள்ள உடன் ஊழியருக்கு என்று சொல்லி சொல்லும்போது இவங்க கூட ஊழியம் செய்கிற ஊழியக்காரர் போல என்பதை சொல்லி அதை அறிந்து கொள்ளலாம். கதிரு சோத்திரம். அன்புள்ள அப்பா என்று சொல்லி சொல்லும் போது பிள்ளைகளுக்கு எழுதியிருக்கிறார்.
கதிரி சோதரம் என்பதை சொல்லி அறிந்து கொள்ளலாம். அன்புள்ள கதிரி சோத்திரம் மகன் எழுதுகிறது என்று சொல்லி சொல்லும்போது கதிரி சோத்திரம் அவங்க அம்மாவுக்கு எழுதியிருக்கிறார் என்பதை சொல்லி அறிந்து கொள்ளலாம். இப்படி இயேசு கிறிஸ்து இந்த சபைக்கு எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார் என்பதை வைத்து அந்த சபைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ளதான உறவை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. கதிரி சோதரர் அல்லேலூயா, அல்லேலூயா. கதிரி சோதரர் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் வித்தியாசமா தானியேலை பார்த்து எனக்கு பிரியமானவன் என்று சொல்லி சொன்னார். கதிரி சோதரர் அப்போ நாம் அறிந்து கொள்கிறோம் தானியேலுக்கும் ஆண்டவருக்கும் எவ்வளவு எப்படிப்பட்டதான உறவு. கதிரி சோத்திரம் தானியேல் ரொம்ப ஆண்டவருக்கு பிரியமா இருந்திருக்கிறார் என்பதை சொல்லி ஆண்டவர் தானியேல் மேல் பிரியமா இருந்திருக்கிறார் என்பதை சொல்லி நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார் என்னுடைய சிநேகிதன் என்று சொல்லி சொல்லுகிறார். கதிரி சோத்திரம் அல்லேலூயா, அல்லேலூயா. கதிரி சோத்திரம் இப்படி நம்மையும் ஆண்டவர் எப்படி என்ன சொல்லுகிறாரோ அதை வைத்து நமக்கும் ஆண்டவருக்கும் என்ன உறவு இருக்கிறது, எப்படிப்பட்ட உறவு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். கதிரி சோதரம் இன்னும் நாம் வேதத்திலே வாசிக்கும் போது இந்த 7 சபையை குறித்தும் சில காரியங்களை வைத்து ஆண்டவர் அந்த சபைகளை பாராட்டுகிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு சபையையும் பாராட்டுகிறார். அது இடத்துல சில நல்ல காரியங்கள் இருக்கிறதை பார்த்து அந்த நல்ல காரியங்களுக்காக அந்த சபைகளை பாராட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். கதிரி சோதரம் பாராட்டு மாத்திரமல்ல, அந்த சபையில இருக்கிறதான சில குற்றங்களை ஆண்டவர் அங்கே சுட்டி காட்டுகிறதை பார்க்கிறோம். குற்றங்களை கண்டுகொள்ளாமல் இருக்கவில்லை, குற்றங்களை அப்படியே பாராமல் இருக்கவில்லை. ஏன் குற்றங்களை சுட்டி காட்டுகிறார் என்று சொல்லி சொன்னா கதிரி சோதரம் அந்த குற்றத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெற வேண்டும் என்கிறதான நோக்கத்தோடு அந்த குற்றங்களை சுட்டி காட்டுகிறார். கதிரி சோதரம் குற்றங்களை சுட்டி காட்டுகிறார், அதில் இருந்து விடுதலை பெறுவதற்குரியதான ஆலோசனைகளை சொல்லுகிறார். கதிரி சோதரம் அதில் இருந்து விடுதலை பெறும்போது இருக்கிறதான வரப்போகிறதான ஆசீர்வாதங்களை சொல்லுகிறார். ஆலோசனையை கேட்டு குற்றத்திலிருந்து மனம் திரும்பாத பட்சத்தில் வரப்போகிறதான தண்டனையை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். கதிரி சோத்திரம் அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் தம்முடைய ஜனம் தம்முடைய சபையானது அவருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். அவர்களிடத்திலே காணப்படுகிறதான நல்ல காரியங்களை, நம்மிடத்திலே காணப்படுகிற நல்ல காரியங்களை ஆண்டவர் பார்த்து நம்மை மெச்சிக்கொள்ளுகிறவராக, நம்மை பாராட்டுகிறவராக, நம்மை ஊக்குவிக்கிறவராக காணப்படுகிறார். கதிரி சோத்திரம் ஊக்குவிக்கிறதான குணம் ஆண்டவற்றை இருக்கிறதை பார்க்கிறோம். கதிரி சோத்திரம் சில நேரங்களில் கதிரி சோத்திரம் குடும்பத்துக்குள்ள புருஷன் மனைவியை கூட ஊக்குவிக்க மாட்டாங்க. கதிரி சோத்திரம் அல்லேலூயா. பெற்றோர்கள் பிள்ளைகளை கூட ஊக்குவிக்க மாட்டாங்க. கதிரி சோத்திரம் ஊக்குவிக்க கூடியதான நல்ல காரியங்களை கண்டு பாராட்டக்கூடியதான இருதயம் நல்ல குணம் நமக்கு வேணும். பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா, அல்லேலூயா. கதிரி சோத்திரம் வீட்டிலே ஆனாலும் சரி, கதிரி சோத்திரம் கதிரி நம்மோடு கூட இருக்கிறவர்களிடத்திலே ஆனாலும் சரி, நம்முடைய சபையிலே ஆனாலும் சரி, ஊக்குவிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டியது அவசியம். கதிரி சோத்திரம் அல்லேலூயா, அல்லேலூயா. கதிரி சோத்திரம் இப்படிப்பட்டதான பல பண்புகள், பல காரியங்களை நாம் இங்கே பார்க்க முடியும். முதலாவது நாம் பார்க்கிறதான வேளையில எபேசு சபையை குறித்து நாம் பார்க்கிறோம். கதிரி சோத்திரம் எபேசு சபை, எபேசு என்று சொல்லி சொன்னால் பிரியமானவன் என்று சொல்லி அர்த்தம். எபேசு என்று சொல்லி சொன்னால் பிரியமானவன் என்று சொல்லி அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கதிரி சோத்திரம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கதிரி சோத்திரம் இதுல முன்னால கிடக்கிற சேர் யாராவது புக் பண்ணியிருக்கிறாங்களா? யாராவது ரிசர்வேஷன் பண்ணியிருக்கிறாங்களா? அப்படி ஒன்றும் இல்லையே. கதிரி சோத்திரம் முன்னால வந்து உட்காருங்க. கதிரி சோத்திரம் சிஸ்டர்மார் முன்னால வாங்க. கதிரி சோத்திரம் அதே போல இங்கே இருக்கிற சேரையும் அப்படியே ஃபில் பண்ணுங்க. கதிரி சோத்திரம் ஏன்னா பிந்தி வர்றவங்க அப்படி அவங்க வந்து உட்கார்றதுக்கு வசதியா இருக்கும். நீங்க பின்னால பூரா இடத்த பிடிச்சிட்டீங்களா, அவங்க பின்னால வர்றவங்க அப்படியே எங்கடா சேர் இருக்குன்னு சொல்லி பார்த்து பார்த்து முன்னால வர வேண்டியிருக்கு, அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். கதிரி சோத்திரம் இந்த சேர் அப்படியே ஃபில் பண்ணுங்களா. பிரதர் இங்க முன்னால வாங்க. வராங்களா யாராவது? கதிரி அதுல ஒரு சேர் இருக்கு. அதுல இடக்க சேர் அப்படியே நிரப்புங்க, நிரப்புங்க. முன்னால எழும்புங்க, எழும்பி வாங்க. கதிரி சோத்திரம் நீங்க எப்பவுமே கூட்டத்துக்கு வரும்போது அப்படியே உள்ள முன்னால இருந்தே அப்படியே சேர அப்படியே ஃபில் பண்ணிட்டே போனா ரொம்ப நல்லா இருக்கும். அதே போலதான் சௌகரியமார்களும் அப்படிதான் வரும்போது அப்படி வரும்போதே முன்னால இருந்தே இடத்த பிடிச்சிருங்க. முந்தி வந்தீங்கன்னா நமக்கு தான் முதல் இடம் நினைச்சிட்டு அப்படி வந்து முன்னால வந்து பிடிச்சிடுங்க. கதிரி தெரியாமலாம் முன்னால வந்துட்டோம், நம்ம பின்னால இருப்போம்னு சொல்லி அப்படி நினைக்காதுங்க. கதிரி சோத்திரம்
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் கூட இடம் இருக்குது, இன்னும் கூட முன்னால இடம் இருக்கு, முன்னால இருக்கு. கஷ்டமா இருக்கா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முன்னே செல்வோம் நாம் எல்லாரும், முன் செல்லும் நாள் இதுவே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாடிட்டே வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் எல்லாம். சகோதரர்கள் வந்து கரெக்டா பிடிச்சிட்டாங்க, சகோதரிகள் இன்னும் கரெக்டா பிடிக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் எல்லாம். எழுப்பி வாங்க சிஸ்டர், ஏன் வைக்கப்படுறியே? உங்களை முன்னால தானே கூப்பிடுறோம், சந்தோஷமா எழுப்பி வாங்க. பிரைஸ் எல்லாம். பிரைஸ் எல்லாம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய ஜீவிதத்துல போட்டி போட்டு முன்னால போகணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன எவ்வளவு இடம் இருக்கு பாருங்க. அதை எட்டி பார்க்கும்போது ஆண்டவரே என்ன எவ்வளவு சேர் கம்மியா காலியா இருக்குது, என்ன ஆத்துமாக்கள் வேணும்னு சொல்லி கேட்கணும். நீங்க கொஞ்சம் பேர் இருந்து இடத்த அவ்வளோதையும் அப்படியே நிறைச்சிருதியே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசு என்று சொல்லி சொன்னால் பிரியமானவன் என்று சொல்லி அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த எபேசு சபையினுடைய அந்த அனுபவங்களை குறித்து நாம் பார்க்கும்போது, நான் சொன்னது போல மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான அந்த முதல் உவமை, விதைக்கிறவனுடைய உவமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்கும்படியாக விதை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். அவன் விதைக்க ஆரம்பித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர்களுடைய நாட்கள்ல தான் சுவிசேஷமானது பிரசங்கிக்கப்பட ஆரம்பித்தது, வேத வசனமானது விதைக்கப்பட ஆரம்பித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் அங்கே எருசலேமிலே கூடி வந்திருந்தார்கள். தேவன் அவர்களை அபிஷேகித்தார். சபையானது இஸ்ரவேல் தேசம் எங்கும் பெருக ஆரம்பித்தது. சபைக்கு உபத்திரவம் வந்த போது சபையானது எங்கும் சிதறடிக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். சிதறடிக்கப்பட்டவர்கள் எங்கும் சென்று தேவனுடைய வசனத்தை பிரசங்கித்தார்கள் என்பதை சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நாட்களிலே அவர் உலகத்தின் பல பகுதிகளிலே கடந்து சென்று அந்த நாட்களே அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார், சபைகளை ஸ்தாபித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அப்போஸ்தலர்களுடைய நாட்கள் விதைக்கிறவனுடைய அந்த ஓமையின் நாட்களாய் காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த நாட்களே பல பகுதிகளிலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, சபை ஸ்தாபிக்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியமானது வளர ஆரம்பித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நாட்களை குறித்து பார்க்கும்போது கிபி 30 100 வரைக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த முதல் சபை அப்போஸ்தல சபையினுடைய நாட்களாய் காணப்படுகிறது. அப்போஸ்தல சபையினுடைய நாட்களாய் காணப்படுகிறது. இந்த எபேசு சபையில ஆண்டவர் காண்கிறதான நல்ல காரியங்களை அங்கே நாம் பார்க்கிறோம். தேவன் அவர்களை பாராட்டுகிற நல்ல காரியங்களை பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் குறைத்து கொள்ளுகிற ஒரு காரியத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். எபேசு சபையில ஆதியில் கொண்டிருந்தான அன்பு குறைந்து போனது என்பதாக சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எபேசு சபையானது அதில் நாட்கள் கடந்து போகும்போது, காலங்கள் கடந்து போகும்போது ஆதியில் கொண்டிருந்த, ஆரம்பத்தில் கொண்டிருந்த, முதலில் கொண்டிருந்தான அன்பை இழந்து விட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த அனுபவத்தை நாம் சரித்திர ரீதியாய் பார்க்கும்போது அப்போஸ்தலருடைய நாட்களிலேயே சுமார் 100 வருஷங்கள் கடந்து போகும்போது சபையானது ஆதி அன்பை இழக்க ஆரம்பித்து விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையானது ஆதி அன்பை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுவிட ஆரம்பித்தது. இது எபேசு சபையினுடைய அனுபவமாய் காணப்படுகிறதை நாம் அங்கே பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது சபையை குறித்து நாம் பார்க்கிறோம், சிமிர்னா சபை. சிமிர்னா சபையை குறித்து நாம் அங்கே பார்க்கிறோம். சிமிர்னா என்பதை சொல்லி சொன்னா கசப்பு அல்லது பாடுகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கிபி 100 வருஷங்கள் கடந்து போகும்போது சபையானது உபத்திரவத்துக்குள்ளாய் கடந்து போனது. 10 ராஜாக்கள் ஒன்று மாறி சபையை உபத்திரவப்படுத்த ஆரம்பித்தார்கள். சபைக்கு அந்த நாட்கள் மிகுந்த வேதனையின் நாட்களாக காணப்பட்டது. அந்த நாட்களிலே ஜீவித்தவர்கள் கசப்பையும் பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவித்தார்கள். அன்றைக்கு அந்த சிமிர்னா சபை என்று சொல்லி சொன்னா, சுருக்கமா சொல்ல போனா அது இரத்த சாட்சியின் சபை என்று சொல்லி சொல்ல முடியும்.
அப்படிப்பட்டதான பாடுகள் அந்த நாட்களிலே உண்டாயிருந்தது என்பாய் சொல்லி நாம் காண முடியும். கர்த்தரே ஸ்தோத்திரம். கிபி 100 இருந்து 315 வரைக்கும், கிபி கிறிஸ்துவுக்கு பின் 315 வரைக்கும் சபையானது மிகுந்த உபத்திரவத்துக்குள்ளாய் கடந்து போனது. எப்படி அங்கே மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே இயேசு சொன்ன 2வது அந்த உவமையிலே, கர்த்தரே ஸ்தோத்திரம், ஒரு மனுஷன் நல்ல விதைகளை விதைக்கிறான். அந்த நல்ல விதையோடு கூட சத்துருவானவன் களைகளை விதைத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். களைகள் விதைக்கப்பட்ட போது அந்த களைகள் வளர்ந்து வந்து அந்த நல்ல பயிர்களை நெருக்கி போடுகிறதான ஒரு நிலைமை. அப்பொழுது வேலைக்காரர்கள் சொல்லுகிறார்கள், இந்த களைகள் பயிரை நெருக்கி போடுகிறதே, ஆகினாலே களைகளை பிடுங்கி போடட்டுமா என்று சொல்லி சொல்லும் போது அங்கே எஜமான் சொல்லுகிறார், இல்ல, களைகளை பிடுங்கி போட வேண்டாம் என்று சொல்லி சொல்லுகிறார். களைகளை பிடுங்குவதற்கு எஜமான் அனுமதிக்கவில்லை. களைகளையும் வளர விடுங்கள், அவைகள் கடைசி வரைக்கும் அறுப்பு காலம் வரைக்கும் வளரட்டும் என்பாய் சொல்லி அனுமதிக்கிறதை பார்க்கிறோம். அனுமதிக்கப்பட்ட உபத்திரவமானது சபைக்குள்ளாய் கடந்து வந்தது. சபையில திரளான ஜனங்கள் இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். கர்த்தரே ஸ்தோத்திரம். அந்த நாட்களிலே அநேக தேவனுடைய பிள்ளைகள் சிங்கங்களுடைய கெபிகளிலே தூக்கி எறியப்பட்டார்கள். துஷ்ட மிருகங்களுக்கு இரையாக்கப்பட்டார்கள். கர்த்தரே ஸ்தோத்திரம். அநேக தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தரே ஸ்தோத்திரம் அக்கினிக்கு இரையாக்கினார்கள். தெரு கம்பத்துல கட்டி வைத்து அவர்கள் மேல தார ஊற்றி தீயை கொளுத்தி விட்டு இரவு நேரத்துல தெருவுல வெளிச்சத்துக்காக அப்படி உபயோகப்படுத்தினார்களாம். கர்த்தரே ஸ்தோத்திரம். அந்த உபத்திரவங்களை வர்ணிக்க முடியாது. அப்பேற்பட்டதான உபத்திரவம் சபைக்குள்ளாய் கடந்து வந்தது. அது கிறிஸ்துவுக்கு பின் 100 இருந்து 315 வரைக்கும் அந்த நாட்கள் காணப்பட்டது என்பாய் சொல்லி பார்க்கிறோம். 3வதாக நாம் பார்க்கும்போது 315 இருந்து கிபி 536 வரைக்கும் கர்த்தரே ஸ்தோத்திரம் சபையினுடைய நிலைமை மாற ஆரம்பித்தது. சபையினுடைய நிலைமை மாற ஆரம்பித்தது. இது நாம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரம் 12 இருந்து வாசிக்கும் போது பெர்கமு சபையினுடைய நாட்களை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. பெர்கமு சபையினுடைய நாட்கள். மத்தேயு சுவிசேஷத்தில் 13ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது அது கடுகு விதையை குறித்து இயேசுநாதர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கடுகு விதையானது சிறிய விதை, அது நிலத்திலே விழுந்த போது அது முளைத்தெழும்பி பெரிய மரமாயிற்று. பெரிய மரமாகி ஆகாயத்தில் உள்ள பறவைகள் எல்லாம் வந்து அதில் தங்கக்கூடிய அளவுக்கு அது பெரிய மரமாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரே ஸ்தோத்திரம். செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணு. கர்த்தரே ஸ்தோத்திரம். யாராவது மறந்து போய் செல்போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணாம இருக்கிறீங்களா? கர்த்தரே ஸ்தோத்திரம். அல்லேலூயா, கர்த்தரே ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா, கர்த்தரே ஸ்தோத்திரம். இயேசுநாதர் சொன்னதான அந்த 3வது ஓமை கர்த்தரே ஸ்தோத்திரம் கடுகு விதையினுடைய ஓமை. கடுகு விதை, சின்ன கடுகு விதை. கர்த்தரே ஸ்தோத்திரம். அது முளை தெளிமின போது பெரிய மரமாயிற்றுதான். பெரிய மரமாகி இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிலைமையில, எல்லாரும் வியக்கத்தக்க நிலைமையில அது பெரிய மரமாகி ஆகாயத்தின் பறவைகள் எல்லாம் சகல விதமான பறவைகள் என்று சொல்லி சொன்னா நல்ல பறவை, கெட்ட பறவை, சுத்தமுள்ள பறவை, சுத்தம் இல்லாத பறவை, சகல பறவைகளும் அதுல வந்து தங்கக்கூடிய அளவுக்கு அது பெரிய மரமாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தரே ஸ்தோத்திரம். இந்த பெர்கமு சபை, பெர்கமு என்று சொல்லி சொன்னால் ஒன்றாய் கலப்பது என்று சொல்லி அர்த்தம். ஒன்றாய் கலப்பது, நல்லது கெட்டது எல்லாம் ஒன்றாய் கலப்பது. கர்த்தரே ஸ்தோத்திரம். எல்லாம் ஒன்றாய் கலப்பது, கலக்கிறதான ஒரு அனுபவம். அதுதான் பெர்கமு என்கிறதான அந்த வார்த்தையினுடைய அந்த பெயருடைய அர்த்தமாய் காணப்படுகிறது. கர்த்தரே ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்கு பின் 317 கான்ஸ்டன்டைன் என்கிறதான ஒரு ராஜா அந்த நாட்களே காணப்பட்டான். கர்த்தரே ஸ்தோத்திரம். அவன் யுத்தத்துக்கு புறப்பட்டு போய் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் சந்தித்ததான யுத்தத்திலே பல முறை தோல்வி அடைந்த போது அவனுடைய தாயார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒரு விசுவாசம் உள்ள ஒரு யூத பெண்மணி ஆகினால அவர்கள் ஜெபித்தார்கள். ஜெபிக்கும் போது ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தாராம். சிலுவை கொடியை தூக்கி கொண்டு போனா ஜெயம் கிடைக்கும் என்கிறதான ஒரு தரிசனம். அதை மகனிடத்தில் சொன்னார்கள். அவன் அதன்படி சிலுவை கொடியை பிடித்துக் கொண்டு யுத்தத்திற்கு புறப்பட்டு போனான். அந்த யுத்தத்திலே வெற்றி பெற்றான். ஆகினாலே அவனுக்கு ஒரு விசுவாசம் உண்டானது. அந்த விசுவாசத்தின் நிமித்தமாக அந்த கான்ஸ்டன்டைன் ராஜா தான் சபைக்கு இருந்ததான நெருக்கத்தை, உபத்திரவத்தை முதலாவது நிறுத்தினான். கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தாதுங்க, சபையை உபத்திரவப்படுத்தாதுங்க, போதும், நிறுத்துங்க.
கர்த்தரே ஸ்தோத்திரம். அவர்களும் ஆராதிக்கட்டும், அவர்களும் ஆண்டவரை தேடட்டும், அவர்களும் ஆண்டவருக்கு தொண்டு செய்யட்டும், அவர்களை யாரும் உபத்திரவப்படுத்தக்கூடாது என்று சொல்லி கிபி 317 அந்த சபைக்கு உண்டாயிருந்தான உபத்திரவத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தான். கர்த்தரே ஸ்தோத்திரம். உபத்திரவம் நிறுத்தப்பட்டது. அதை தொடர்ந்து அவனுக்குள்ள தேவன் மேல ஒரு விசுவாசம் பெறுகிறது. ஆண்டவர் இவ்வளவு நன்மை செய்திருக்கிறார், ஆகினால நாம் கிறிஸ்தவனாய் மாற வேண்டும் என்று சொல்லி அவன் நினைத்தான். ஆகினால கிறிஸ்தவனாய் மாறுவதற்காக பல அந்த நாட்களில் இருந்தான பிசப்மார்களை கூத்தினுடைய கொள்கை என்ன, கிறிஸ்தவத்தினுடைய நம்பிக்கை என்ன, கிறிஸ்தவத்தினுடைய எதிர்பார்ப்பு என்ன, கிறிஸ்தவர்களுடைய உபதேசம் என்ன என்று சொல்லி அவன் கேட்டபோது பலரும் பலவிதமாய் அவனுக்கு பதிலளித்தார்களாம். கர்த்தரே ஸ்தோத்திரம். அப்பொழுது அவன் சொல்லிவிட்டானா, கர்த்தரே ஸ்தோத்திரம், நீங்கள் போய் சரியான ஒரு ஒழுங்கான கர்த்தரே ஸ்தோத்திரம் ஒரு பிரமாணத்தை எனக்கு எழுதி கொண்டு வாருங்க, தெளிவானதாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி சொன்னபோது அந்த நாட்களை காணப்பட்டதான ஊழியர்கள் ஒன்று கூடி ஆலோசித்து அவர்கள் ஒரு பிரமாணத்தை எழுதினார்கள். கர்த்தரே கிறிஸ்தவத்தினுடைய விசுவாசம் என்ன, நம்பிக்கை என்ன, என்ன எதிர்பார்ப்பு என்ன, கர்த்தரே ஸ்தோத்திரம் என்கிறதான ஒரு பிரமாணத்தை எழுதினார்கள். அந்த பிரமாணத்துக்கு பிறகுதான் விசுவாச பிரமாணம். கர்த்தரே ஸ்தோத்திரம். இன்றைக்கு வரைக்கும் சபைகளிலே அது போதிக்கப்படுகிறது, கை கொள்ளப்படுகிறது. கர்த்தரே ஸ்தோத்திரம். அது கான்ஸ்டன்டைன் ராஜாவுடைய நாள்ல, கர்த்தரே கிறிஸ்துவுக்கு பின் 319 அது அவனுக்காக எழுதப்பட்ட பிரமாணம், விசுவாச பிரமாணம். கர்த்தரே ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதை தொடர்ந்து அவன் கிறிஸ்தவனாய் மாறினான். கிறிஸ்தவனாய் மாறின போது கர்த்தரே ஸ்தோத்திரம் கிறிஸ்தவர்களுக்கு என்று சொல்லி சில சலுகைகளை அவன் அறிவித்தான். ஒருவன் கிறிஸ்தவனா இருந்தா என்னென்ன சலுகைலாம் உண்டு என்பதை சொல்லி கிறிஸ்தவர்களுக்கு என்று சொல்லி சில சலுகைகளை அவன் அறிவித்தான். அப்படி சலுகைகளை அறிவித்தபடினாலே அநேக ஜனங்கள் கிறிஸ்தவர்களாய் மாறினார்கள். ரட்சிக்கப்பட்டு மாறல, கர்த்தரே ஸ்தோத்திரம். அவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால பாவ மன்னிப்பை பெற்று, கர்த்தரே ஸ்தோத்திரம், ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்று பரலோக நம்பிக்கையோடு அவர்கள் கிறிஸ்தவர்களாய் மாறவில்லை. அரசாங்கத்துல கிடைக்கிறதான சலுகைகளை பெற்றுக் கொள்ள முடியாது. கிறிஸ்தவனா மாறினா சலுகை இருக்கிறது, அதனால கிறிஸ்தவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்தவர்களாய் சலுகைக்காக மாறினார்கள். கர்த்தரே ஸ்தோத்திரம். அப்படி கிறிஸ்தவம் ஒரு அரசாங்க மதமாய் மாற்றப்பட்டது. அரசாங்க மதமாய் மாற்றப்பட்டது. கான்ஸ்டன்டைன் ராஜா ஊழியர்களுக்கு ஊதியம் கொடுக்க ஆரம்பித்தான். சம்பளத்துக்கு ஊழியம் செய்ய ஆரம்பித்தார்கள். நல்ல சம்பளம் கிடைக்கிறது என்பதை சொல்லி அழைப்பு இல்லாமல் ஊழியத்திற்காக அநேகர் கடந்து வந்தார்கள். கர்த்தரே ஸ்தோத்திரம். அந்த நாட்கள்ல அவனுடைய மனைவி, கர்த்தரே ஸ்தோத்திரம், அவனுடைய மனைவி பாபிலோனிய ஸ்திரீ ஒருத்தி அவனுக்கு மனைவியாய் காணப்பட்டான். அப்போ அவ சொன்னா, இங்க நம்ம நாட்டில் உள்ள ஜனங்கள் எல்லாம் கிறிஸ்தவங்களா மாறிட்டாங்க, இந்த கிறிஸ்தவத்தை இன்னும் நம்ம பெருக்கணுமானா எங்க நாட்டில் உள்ளவங்களையும் கிறிஸ்தவங்களா நம்ம மாற்றணும் என்பதை சொல்லி அவன் ஆலோசனை சொல்ல. அப்படியானால தாராளமாய் அதை செய்யலாம் என்று சொல்லி அவன் கிறிஸ்தவத்தை இன்னும் உலகமெங்கும் அவன் பரப்பும்படியாய் அவன் விரும்பி பிரயாசப்பட்டு அங்கே கிரியை செய்யதான். அப்பொழுது பாபிலோனிய ஜனங்கள் கிறிஸ்தவர்களாய் மாறுவதற்காக அவர்களுக்கும் சலுகை அளிக்கப்பட்டது. அந்த சலுகை நிமித்தமாக அவர்களும் கிறிஸ்தவர்களாய் மாறினார்கள். கர்த்தரே ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் கிறிஸ்தவர்களாய் மாறி கிறிஸ்தவ சபைக்குள்ள வந்தாங்க. உள்ள வந்தாங்க, ஒண்ணும் இல்லை. கர்த்தரே ஸ்தோத்திரம். இது சபையா, இது ஒரு சர்ச்சையா, இது ஒரு ஆலயமா, இது ஒரு ஆராதனை இடமா, எப்படி நம்ம ஆராதிக்கிறது, எதை பார்த்து ஆராதிக்கிறது என்பதை சொல்லி கேட்டார்கள் அந்த பாபிலோனிய ஜனங்கள். கர்த்தரே ஸ்தோத்திரம். அங்கே தம்மூசுக்காக அவர்கள் ஆராதனை செய்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். வேதத்தில் நான் வாசிக்கும் போது நிம்ரோத் என்கிறதான ஒரு மனுஷனை குறித்து ஆதியாகமத்தின் புத்தகத்திலே வாசிக்கிறோம். நிம்ரோத் அவன் தேவனுக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாய் காணப்பட்டான். பலத்த வேட்டைக்காரன் என்று சொல்லி சொன்னா அவனுக்கு முன்னால யாருமே எதிர்த்து நிற்க முடியவில்லை. அந்த அளவுக்கு அவன் ஒரு பெரிய பராக்கிரமசாலியா இருந்தான். அவன் மனுஷனெல்லாம் எதிர்த்து 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 கடைசியில் அவனுக்குள்ள எனக்கு முன்னால நிற்கிறதுக்கு ஒருவருமே கிடையாது, கடவுளே எனக்கு முன்னால வந்தாலும் என் முன்னால நிற்க முடியாது என்று சொல்லி சவால் விடக்கூடிய அளவுக்கு அவன் பெரிய மனுஷனா இருந்தானா. கர்த்தரே ஸ்தோத்திரம். ஆகினாலே அநேகர் அவனை இவன் கடவுளுடைய அவதாரம் என்று சொல்லி அவனை வணங்க ஆரம்பித்தார்கள். அவன் சில காலங்கள் கடந்து போன போது அவன் மரித்து போனான். அவனுடைய மனைவியின் பெயர் செமினாஸ். கர்த்தரே ஸ்தோத்திரம். செராமிஸ். அவனுடைய மனைவியின் பெயர் செராமிஸ். கர்த்தரே ஸ்தோத்திரம். அவள் தன்னுடைய தவறான நடக்கை நிமித்தமாக கர்ப்பவதியானாள். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியமாய் பார்த்தார்கள்.
நிம்ரோத் மரித்த நாட்கள் ஆயிற்று, இப்பொழுது இவள் கர்ப்பவதியாயிருக்கிறாள், இது எப்படி என்று சொல்லி பார்க்க ஆரம்பித்தார். அவள் அப்படியே தன்னை காத்து கொள்ளும்படியாய் அவர் ஒரு காரியத்தை சொன்னால், கடவுளாகிய நிம்ரோத் அவர் திரும்பவும் மறுபடியும் இந்த உலகத்துல பிறக்கிறதற்காக என் வயிற்றில் உற்பத்தி ஆகியிருக்கிறார் என்று சொல்லிவிட்டாள். ஆகினால அவளையும் கடவுளாக நினைத்து கும்பிட்டார்கள். அவளுக்கு ஒரு குமாரன் பிறந்தான். அவன் பெயர் தம்மூஸ். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், ஜனங்கள் தம்மூசை வழிபட்டார்கள் என்று சொல்லி தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே நாம் அடிக்கடி வாசிக்க முடியும். சோத்திரம். இந்த தம்மூஸ் அவன் தான் அவளுடைய குமாரனாய் காணப்பட்டான். அவனையும் இவன் திரும்ப நிம்ரோத் திரும்ப பிறந்திருக்கிறான், இவன் தெய்வ பிறவி என்று சொல்லி அவனையும் கும்பிட்டார்கள். இது பாபிலோனுடைய தெய்வங்கள். சோத்திரம். நிம்ரோத், செராமிஸ், தம்மூஸ், இந்த 3 பேருக்கும் பாபிலோனிய ஜனங்கள் சிலை வைத்து வழிபட்டு கொண்டிருந்தார்கள். தகப்பன், தாய், பிள்ளை 3 பேருக்கும் சிலை வைத்து வழிபட்டு கொண்டிருந்தார்கள். இந்த ஜனங்கள் இங்க வந்து பார்த்தாங்க, இங்க ஒண்ணுமே இல்லை. ராஜாவினிடத்துல போய் சொன்னார்கள், நாங்க என்னத்தை பார்த்து நாங்க கடவுளை கும்பிடுறது, இங்க ஒண்ணுமே இல்லையே என்று சொல்லி சொன்னார்கள். ராஜா கான்ஸ்டன்டைன் ராஜா சொன்னார், நீங்க அந்த சிலை 3ஐயும் அப்படியே தூக்கிட்டு வரலாம், ஆனா அதனுடைய உருவத்தை மாற்றணும், பெயரை மாற்ற வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு ஆலோசனை சொன்னார். அப்படியே அவர்கள் உருவத்தை மாற்றி பெயரை மாற்றி யோசேப்பு, மரியாள், இயேசு கிறிஸ்துங்கிறதான பெயர்ல 3 சிலையை தூக்கிட்டு அப்படியே ஆலயத்துக்குள்ள வந்துட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலை வழிபாடு இப்படிதான் கிறிஸ்தவ ஆலயத்துக்குள்ளாய் கடந்து வந்தது. சோத்திரம். இங்கே பெயர் மாற்றப்பட்டது. யோசேப்பு, மரியாள், இயேசு கிறிஸ்து என்பா சொல்லி பெயர் மாற்றப்பட்டது. ஆனால் அவர்கள் அதற்கு முன்பாக வழிபட்டு வந்தது நிம்ரோத், செராமிஸ், தம்மூஸ் என்கிறதான அந்த 3 பெயர்ல அவர்கள் வழிபட்டு வந்தார்கள். அவர்கள் கேட்டார்கள், நல்லதுதான் இருக்கிறது, ஆனா எங்களுக்கு பல பண்டிகைகள் இருந்தது, இங்க கிறிஸ்தவத்துக்குள்ள ஒரு பண்டிகையும் இல்லை, எங்களுக்கு சந்தோஷத்தின் நாட்கள் வேண்டாமா என்று சொல்லி கேட்டார்கள். அப்பொழுது பாபிலோனிய பண்டிகைகளை இந்த கான்ஸ்டன்டைன் ராஜா தான் கிறிஸ்தவத்துக்குள்ள கொண்டு வந்தார். பாபிலோனிய பண்டிகை என்ன என்று சொல்லி சொன்னா, சோதரம், ஒன்று அவர்கள் இன்னொரு கடவுளை கும்பிட்டார்கள், சூரிய கடவுளை கும்பிட்டார்கள். சூரிய கடவுளை கும்பிட்டார்கள். அந்த சூரியனானது தெற்கு திசையிலிருந்து வடக்கு திசையிலிருந்து அப்படியே தெற்கு அத்தம் வந்து திரும்புகிறதான நாளை சூரிய கடவுளுக்கு பண்டிகையாய் கொண்டாடினார்கள். அந்த சூரியனானது வடக்கிருந்து தெற்க வந்து திரும்புகிறதான நாள் டிசம்பர் 25. சோதரம். இதை சூரிய கடவுளுக்கு பண்டிகை நாளாய் கொண்டாடினார்கள். இவன் கான்ஸ்டன்டைன் ராஜா சொன்னார், நீங்க அந்த நாளை கிறிஸ்துமஸ் ஆக கொண்டாடலாம் என்பதை சொல்லி அறிவித்தான். அந்த சூரிய கடவுளுக்கு பண்டிகையாய் கொண்டாடப்பட்டதான டிசம்பர் 25 கிறிஸ்தவத்துக்குள்ள கிறிஸ்துமஸ் என்கிறதான பெயரிலே மாற்றப்பட்டு கொண்டாடப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25 பிறந்தார் என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. இன்னும் வேத பண்டிதர்கள், ஆராய்ச்சியாளர்கள் அவர்கள் குறிப்பாய் சொல்லுகிறதான காரியம், சோதனை சரியான நாளை சொல்ல முடியவில்லை, ஆனாலும் இயேசு கிறிஸ்து மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்துல தான் பிறந்திருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறார்கள். அதனால நிச்சயமா டிசம்பர் அல்ல. அதுலேயும் டிசம்பர் 25 ஆனது சூரிய கடவுளுக்கு பண்டிகையாய் கொண்டாடப்பட்ட நாள். அதே போல இன்னும் எங்களுக்கு பண்டிகை வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்டபடினாலே அவர்களுக்குள்ளே இருந்த இன்னொரு பண்டிகை என்ன என்று சொல்லி சொன்னா, சரித்திரமானது சொல்லுகிறது, இந்த தம்மூஸ் என்கிறதான சோதரம், அல்லேலூயா, அல்லேலூயா. நிம்ரோத்தினுடைய மகன் தம்மூஸ், அவன் சிறுவனாய் இருந்ததான நாட்கள்ல ஒரு காட்டு பன்றி அவனை குத்தி பாதாளத்துல தள்ளிவிட்டதாம். ஒரு காட்டு பன்றி அவனை குத்தி பாதாளத்துல தள்ளினபடினால சோத்திரம், கிறிஸ்தவம் உலகம் முழுவதும் பரவிற்றது. ஜனங்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்களாய் மாற்றப்பட்டார்கள். ஆனால் ரட்சிக்கப்பட்டு வந்தார்களா என்பதை சொல்லி சொன்னா இல்ல, சலுகைக்காய் கடந்து வந்தார்கள். அவர்கள் உண்மையாய் அழைப்பு பெற்று ஊழியத்திற்கு வந்தார்களா என்று சொல்லி சொன்னால் இல்ல. அவர்கள் ஊதியத்திற்காக, சம்பளத்திற்காக, ராஜாவினிடத்தில் நல்ல சம்பளம் கிடைக்கிறது என்பதற்காக அவர்கள் ஊழியத்திற்கு வந்தார்கள். ஆனால் எப்படியும் கிறிஸ்தவம் பரவிவிட்டது. ஒரு சின்ன கடகு விதையானது அது நிலத்திலே விழுந்த போது அது முளைத்தொலைம்பு பெரிய மரமாயிற்று என்று சொல்லுகிறது போல, எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க நிலைமையில ஒரு பெரிய மரமாயிற்று என்று சொல்லுகிறது போல, கிறிஸ்தவ மார்க்கமானது ஒரு பெரிய மரம் போல வளர்ந்து விட்டது. ஆனா நடந்தது என்ன, சகல விதமான பட்சிகளும் அதுல வந்து இறங்கினது. நல்லது, கெட்டது, சுத்தமானது, சுத்தமில்லாது எல்லாம் வந்து இருந்தது. எல்லா பறவைகளும் மரத்துல வந்து உட்கார்ந்தா மரத்தினுடைய நிலம் என்ன ஆகும்,
மரம் அசிங்கமாக்கப்பட்டது. பட்சிகளுடைய அசிங்கத்தினால மரம் அசிங்கமாகப்பட்டது. சபையானது அவிதமாக துருபதேசத்தினால் நிரம்பினது, உலகத்தினால நிரம்பினது. அது சோதரம். உலக வழிபாடுகள், உலக பாரம்பரியங்கள், உலக சடங்காச்சாரங்கள், உலக ஜனங்களுடைய காரியங்கள், இவைகளினால சபை நிரம்ப ஆரம்பித்து விட்டது. கதிரு சோதரம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கதிரு சோதரம், கதிரு சோதரம். அந்த கிறிஸ்துவுக்கு பின் 536 வரைக்கும் சபையினுடைய நிலைமை இதுவாய் காணப்படும். கிறிஸ்துவுக்கு பின் 537 கதிரு சோதரம் அந்த சபையானது 6 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது. 6 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது. கதிரு சோதரம் 6 பிரிவுகள் என்ன என்று சொல்லி சொன்னா, கான்ஸ்டன்டைன் ராஜாவுடைய நாட்களுக்கு பிறகு பாபிலோனிய கத்தோலிக்க சபை, ரோமன் கத்தோலிக்க சபை, கலாத்தியா கத்தோலிக்க சபை, அலெக்சாண்ட்ரியா கத்தோலிக்க சபை, மக்கதோனியா கத்தோலிக்க சபை, சிரியன் கத்தோலிக்க சபை என்று சொல்லி 6 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது. கத்தோலிக்கன் என்று சொல்லி சொன்னால் ஐக்கியம். கதிரு சோத்திரம். கத்தோலிக்கன் என்கிறதான வார்த்தைக்கு அர்த்தம் ஐக்கியம். கதிரு சோத்திரம். அல்லேலூயா. பாபிலோன் கத்தோலிக்க சபை என்று சொல்லி சொன்னா பாபிலோன் ஐக்கிய சபை. ரோமன் கத்தோலிக்க சபை என்று சொல்லி சொன்னா ரோமன் கத்தோலிக்க சபை. 6 பிரிவாக பிரிக்கப்பட்டது. கதிரு சோதரம். 6 பிரிவாக பிரிக்கப்பட்டு நாளடைவில் சில சபைகள் அப்படியே மங்கி, அப்படியே மருவி, அப்படியே மங்கி மங்கி அப்படியே போயிருச்சு. கடைசியாக நின்றதான சபைகள் 2. ஒன்று ரோமன் கத்தோலிக்க சபையும் சிரியன் கத்தோலிக்க சபையும் நின்றது. கதிரு சோதரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கதிரு சோதரம். இது கிறிஸ்துவுக்கு பின் 537க்கு பிறகு கதிரு சோதரம் இந்த 2 சபைகளும் தான் உலகத்துல சபை என்கிறதான பெயரிலே அங்கீகரிக்கப்பட்டது. ரோமன் கத்தோலிக்க சபையும் சிரியன் கத்தோலிக்க சபையும் தான் உலகத்துல சபைகள் என்கிறதான பெயரிலே அங்கீகரிக்கப்பட்டது. கதிரு சோதரம். ரோமன் கத்தோலிக்க சபையில அந்த நாளிலே முதல் போப்பாக கிரகரி என்கிறதான ஒரு போப் தேர்ந்தெடுக்கப்பட்டார். கதிரு சோதரம். நான் வேதத்திலே வாசிக்கும் போது 4வது சபை தியத்ரா சபை. 4வது சபை தியத்ரா சபை. தியத்ரா என்று சொல்லி சொன்னால் இடைவிடாத வலி. தியத்ரா என்று சொல்லி சொன்னா இடைவிடாத வலி. மத்தேயு சுவிசேஷத்தில் 13ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறதான வேளையில அந்த 4வது ஓமை குறித்து பார்க்கும்போது புளித்த மாவை குறித்து நாம் அங்கே பார்க்கிறோம். புளித்த மா, அதை எடுத்து வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 33வது வசனம். புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்பதை சொல்லி பார்க்கிறோம். முழுவதும் புளிக்கும் வரைக்கும் அதை 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். முழுவதும் புளித்து போகத்தக்க நிலைமையிலே சபையானது கொஞ்சம் குறைவாயிருந்ததும் முற்றிலுமாய் புளித்து போகத்தக்க நிலைமையிலே உபதேசமானது புளிப்பாக்கப்பட்டது. கதிரு சோதரி. அந்த நாளிலே சபை என்கிறதான பெயரிலே அங்கீகரிக்கப்பட்டதான ரோமன் கத்தோலிக்க சபையினாலும் சிரியன் கத்தோலிக்க சபையினாலும் உபதேசங்கள் முற்றிலுமாய் புளித்து போகத்தக்க நிலைமையில இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்ததான நாட்களிலே 3 விதமான புளிப்பை குறித்து அவர் சொன்னார். வேத பாரகனுடைய புளிப்பை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பரிசேயருங்கிறதானவர்களுடைய புளிப்பை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏரோதின் புளிப்பை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி 3 விதமான புளிப்பை சொன்னார். ஏரோதின் புளிப்பு ஜீவியத்திலே உண்டாகிற தாறுமாறான மாம்சத்தின் குறியைகளை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. அது ஏரோதனுடைய புளிப்பு. பரிசேயர் வேதபாரகர் இவர்களுடைய புளிப்பானது உபதேசத்தின் புளிப்பாய் காணப்படுகிறது. இவர்கள் 2 பேருமே உபதேசத்திலே குழப்பம் பிடிச்ச ஆட்கள். ஒருவன் சொல்றான் உயிர்த்தெழுதல் இல்லை என்பாய் சொல்லி. கதிரு சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொருவன் சொல்லுகிறான் பாரம்பரியம். கதிரு சோத்திரம். அவனுக்கு ஒட்டகத்தையே உழுங்கிட்டாலும் பிரச்சனையே கிடையாது. கதிரு சோத்திரம். கை கழுவாம சாப்பிட கூடாது. கதிரு சோத்திரம். பாரம்பரியம், பழைய பாரம்பரியங்களை அதை உபதேசங்களாக போதித்து தேவனுடைய வார்த்தைகளை தள்ளிவிட்டு பாரம்பரியங்களை தாங்களால் ஏற்படுத்தப்பட்டதான கற்பனைகளை பாரம்பரியங்களை நிலைநாட்டுகிறவர்களாய் காணப்பட்டார்கள்.
இப்படிப்பட்டதான புளிப்புகள் அந்த நாட்களிலே முழு சபையும் அடக்கி போட்டது. அது சோதரம். அந்த நாட்களிலே கர்த்தருக்காக நிற்க வேண்டும், சத்தியம் இப்படி அல்லவா சொல்லுகிறது, இதல்லவா உபதேசம், இது அல்லவா தேவனுடைய வார்த்தை என்று சொல்லி யார் யார் குரல் கொடுத்தார்களோ அத்தனை பேரும் கொன்று குவிக்கப்பட்டார்கள். கதிரே சோதரம். முழுவதும் சபை புளித்து போனது என்பதாக சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். கதிரே சோதரம், கதிரே சோதரம். இது தியத்ரா சபையினுடைய நாட்களின் அனுபவமாய் காணப்படுகிற 5வது சபையை குறித்து நாம் பார்க்கும் போது சர்தை சபை, சர்தை சபையை குறித்து நாம் பார்க்கிறோம். சர்தை சபையினுடைய அனுபவமானது கதிரே சோதரம் எப்பொழுது ஆரம்பிக்கிறது என்று சொல்லி சொன்னா 1517 தான் சர்தை சபையினுடைய அனுபவம் ஆரம்பிக்கிறது. ஒரு நீண்ட காலம் சபை புளித்த உபதேசத்தினால் நிரம்பிற்று. ஒரு நீண்ட காலம் சபைக்கு ஒரு இருண்ட காலமாய் காணப்பட்டது. யாருமே தேவனுடைய வார்த்தையை சத்தியத்தை சொல்ல முடியாது. வேத வசனம் முற்றிலுமாய் மறைக்கப்பட்டது. வேத வசனம் ஜனங்களுடைய கையில கொடுக்கப்படவில்லை. வேத வசனம் ஆலயத்துல மட்டும் இருக்கும். அவர்கள் என்ன பிரசங்கம் பண்ணுகிறார்களோ, எதை போதிக்கிறார்களோ அதை தான் ஜனங்கள் கேட்கணும். இப்படி வேதத்துல இருக்கா இல்லையா என்பது ஜனங்களுக்கு தெரியாது. ஜனங்களுக்கு வேத வசனம் முற்றிலுமாய் மறைக்கப்பட்டு போயிற்று. சோதரம். வேத வசனம் அது புனிதமானது, அதை யாரும் கையில எடுக்க கூடாது என்று சொல்லி ஆலயத்துல மாத்திரம் அதை வைத்து விட்டார்கள். ஒரு நீண்ட காலம், கிட்டத்தட்ட 1000 வருஷங்களுக்கு மேலாக வசனமானது முற்றிலுமாய் மறைக்கப்பட்டு, உபதேசமானது முற்றிலுமாய் புளித்து போய் சபையானது ஒரு இருண்ட காலத்துக்குள்ளாய் போனது. அந்த நாட்களிலே கொல்லப்பட்டதான தேவ ஜனங்களுக்கு அளவே கிடையாது. இரத்த சாட்சிகளாய் மரித்த தேவ ஜனங்களுக்கு அளவே கிடையாது. கிபி 1000 கிறிஸ்துவுக்கு பின் 1517 தான் கதிரே சோதரம் ஒரு மனுஷன் எழும்பினார். அவருடைய பெயர் மார்ட்டின் லூத்தர். கதிரே சோதரம் அவர் ஒரு கதிரே சோதரம் ஒரு பிசப்பாய் காணப்பட்டவர். ஜெர்மனியிலே அவர் ஒரு பிசப்பாய் இருந்தவர். அவர் கதிரே சோதரம் வேதத்தை வாசிக்கும் போது அநேக காரியங்களை அவர் ஆராய்ந்து அறிந்தார். கதிரே சோதரம் சபையினுடைய சட்டத்திட்டத்திற்கும் சபையினுடைய உபதேசத்திற்கும் வேத வசனத்திற்கும் பெரிய முரண்பாடு இருக்கிறது, இவ்வளவு வித்தியாசம் இருக்கிறதே என்பதை சொல்லி வசனத்தை அவர் திரும்ப திரும்ப வாசிக்க ஆரம்பித்தார், தியானிக்க ஆரம்பித்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 13வது அதிகாரத்திலே 5வது உவமையை குறித்து நாம் பார்க்கும் போது கதிரே சோதர பரலோக ராஜ்யமானது நிலத்தில் புதைந்திருக்கிற ஒரு பொக்கிஷத்திற்கு ஒப்பாய் காணப்படுகிறது. ஒரு பொக்கிஷம் நிலத்துல புதைந்திருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டுபிடிக்கிறான். அதை ஒரு மனுஷன் கண்டுபிடித்து அந்த பொக்கிஷத்தை எப்படியாயிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான அந்த ஒரு சந்தோஷத்துல அவன் போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்றான். தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை விலைக்கு வாங்குறான். அந்த நிலத்தை விலைக்கு வாங்கி அந்த நிலத்தில் இருக்கிறதான அந்த பொக்கிஷத்தை அவன் பெற்றுக்கொள்ளும்படியாக அத்தனை முயற்சியும் எடுக்கிறதை பார்க்கிறோம். இது இயேசு கிறிஸ்து சொன்னதான 5வது உவமை. அதன்படி ஒரு மனுஷன் எழும்பினான், வேதத்துக்குள்ளே பொக்கிஷம் இருக்கிறதை அவன் கண்டுபிடித்தான். ரட்சிப்புங்கிறதான பொக்கிஷம் வேதத்துல இருக்கிறது, பாவ மன்னிப்புங்கிறதான பொக்கிஷம் வேதத்துக்குள்ளே இருக்கிறது, நீதிமானாக்கப்படுகிறதான பொக்கிஷம் வேதத்துக்குள்ளே இருக்கிறது, பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறதான பொக்கிஷம் வேதத்துல இருக்கிறது என்பதை சொல்லி அதை வெளியே கொண்டு வருவதற்காக அந்த சத்தியத்திற்காக அவர் முழுவதுமாய் போராடும்படியாய் இறங்கினார். கதிரே சோதரம் முழுவதுமாய் போராடும்படியாய் எழும்பினார். கதிரே சோதரம் 1517வது வருஷத்துல அவர் கதிரே சோதரம் அந்த பொக்கிஷத்தை கண்டுபிடித்தார். அந்த பொக்கிஷத்தை எப்படியாகிலும் வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதாக சொல்லி தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்றார் என்று சொல்லி இருக்கிறபடி தன்னுடைய ஜீவனை முதற்கொண்டு அவர் பணயம் வைத்து அவர் எதிர்த்து போராட ஆரம்பித்தார். கதிரே சோதரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெர்மனி தேசத்துல விண்டன்பர்க் என்கிறதான மாகாணத்துல அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தான அந்த சபையினுடைய முன் சுவரில் கதிரே சோத்திரம் சபையில இருக்கிறதான குற்றங்கள், வேதத்திற்கு முரண்பாடாய் இருக்கிறதான உபதேசங்கள், சட்டங்கள், இவைகளை 91 காரியங்களை தெரிந்தெடுத்து அதை பெரிய ஒரு பட்டியல் போட்டு அதை சபையினுடைய முன் சுவரில் அவர் தொங்க விட்டாரா. கதிரே சோதரம். அந்த நாட்களிலே அக்டோபர் 31ஆம் தேதி அசுத்த ஆவிகளுடைய தினத்தை அவர்கள் கொண்டாடுவார்களாம். நவம்பர் மாதம் 1ஆம் தேதி பரிசுத்தவான்களுடைய தினத்தை கொண்டாடுவார்களாம். நவம்பர் மாதம் 2ஆம் தேதியில சகல ஆவிகளுடைய தினத்தை கொண்டாடுவார்களாம். அந்த நவம்பர் 1ஆம் தேதி பரிசுத்த
பரிசுத்தவான்களுடைய தினத்தை கொண்டாடுகிற வேளையில எல்லா ஜனங்களும் கண்டிப்பாய் ஆலயத்துக்கு வருவார்கள். சகல பரிசுத்தவான்களுடைய தினம் அல்லவா, அதனால எல்லா ஜனங்களும் ஆலயத்துக்கு வர்றது வழக்கம். அன்னைக்கு அந்த நவம்பர் 1ஆம் தேதி அந்த 91 காரியங்களை கொண்டதான அந்த ஒரு பெரிய பட்டியலை அவர் சுவர்ல தொங்க விட்டார். அதை பார்த்த போது அவருக்கு விரோதமாக கதிரே சோத்திரம் புரட்சி எழும்பினது. கதிரே சோத்திரம் அவருக்கு விரோதமாய் கதிரே சோத்திரம் சபை எழும்பினது. கதிரே சோத்திரம் சபை தலைவர்கள் எழும்பினார்கள், ஜனங்கள் எழும்பினார்கள். அவர் தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக எவ்வளவோ பாடுபட்டார். அந்த பிரயாசத்தின் மத்தியிலையும் எப்படியாயிலும் சத்தியத்தை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர் தன்னுடைய சுகத்தை, தன்னுடைய நன்மைகளை, தன்னுடைய எல்லா வசதிகளையும் அவர் இழந்து கதிரே சோத்திரம் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று என்று சொல்லி பார்க்கிறோமே, அவ்விதமாய் அவர் பாடுபட்டு கதிரே சோத்திரம் பாவ மன்னிப்பு இயேசுவின் இரத்தத்தினால் தான் என்பதை அவர் வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. பாவ மன்னிப்பு சீட்டு தவறு என்பதை சொல்லி சொன்னார். கதிரே சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. விக்கிரக ஆராதனை தப்பு என்பதாக சொல்லி சொன்னார். பல திருத்தங்களை அவர் சபைக்கு கொண்டு வந்தார். கதிரே சோத்திரம். சபையானது அவரை புறக்கணித்தது, அவரை கொல்லும்படியாய் திட்டமிட்டது. அவர் கதிரே சோத்திரம் ஜீவனை தேவன் அவருக்கு பணைய கிருபையாய் கொடுத்தார். கதிரே சோத்திரம் எல்லா நன்மைகளையும் இழந்தவராக ஒரு சீர்திருத்த சபையை அவர் ஸ்தாபித்தார். கதிரே சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கதிரே சோத்திரம் ஒரு சீர்திருத்த சபையை ஸ்தாபித்தார். கதிரே சோத்திரம் சீர்திருத்த சபையை ஸ்தாபித்தாலும் பூரணமான முழுமையான சத்தியத்தை அவரால் சொல்ல முடியாத நிலைமையிலே சில காரியங்கள் கதிரே சோத்திரம் அந்த நாட்களிலே அவரால் மாற்ற முடியாத நிலைமையிலே காணப்பட்டது. அந்த நாட்களிலே அவரை போல ஒரு பிசப்பாய் காணப்பட்டவர் ஸ்விங்லி என்கிறதான ஒரு தேவ மனுஷன். ஸ்விங்லி என்கிறதான ஒரு தேவ மனுஷன் அவரும் மார்ட்டின் லூத்தரை விட வைராக்கியம் உள்ளவராய் கர்த்தருக்காக எழும்பினார். மார்ட்டின் லூத்தரோடு சேர்ந்து அவரும் அதிகமாய் போராடினார். கதிரே சோத்திரம் அவருடைய போராட்டத்துல முக்கியமாய் அவர் சொன்ன காரியங்கள், பாபிலோனிய பண்டிகைகளை நாம் வெறுக்க வேண்டும். இதெல்லாம் பாபிலோனிய பண்டிகைகள், அவைகள் சபைக்கு தேவை இல்லை என்பதை அவர் மறுத்தார். கதிரே சோதரர். இரண்டாவது அவர் செய்ததான காரியம், திருமுழுக்கு மூழ்கிதான் ஸ்நானம் பெற வேண்டும். கதிரே சோத்திரம் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட போது, ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கிற போது, கதிரே சோத்திரம் முதல் அவன் ஆண்டவருக்குள்ள கடந்து வருகிறதான முதல் அனுபவமே ஞானஸ்நானத்தின் மூலமாய்தான். அதனால முங்கிதான் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். வேதத்திலே திருமுழுக்கு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானஸ்நானம் அது முழுகி எடுக்கக்கூடியது என்பதை சத்தியத்தை அவர் ஆணித்தரமாய் போதித்தார். அவர் மார்ட்டின் லூத்தரை போல அதை விட கூட ஒரு படிதான் நின்று போராடினார். அவருக்கு பயங்கரமான எதிர்ப்புகள் வந்தது. அவர் ரொம்ப சின்ன வயதுல 45 வயசுலயே அவர் கொல்லப்பட்டார். கதிரே சோத்திரம். ஆனால் அவர் ஒரு சபையை ஸ்தாபித்தார். கதிரே சோத்திரம் பாப்டிஸ்ட் சர்ச்சுங்கிறதான ஒரு சர்ச்சை அவர் ஸ்தாபித்தார். அவர்கள் மூழ்கிதான் ஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் போதித்தாடினார்கள். அந்த நாட்களில் இந்த சீர்திருத்த சபை மார்ட்டின் லூத்தர் மூலமாய் உருவாக்கப்பட்ட இந்த சீர்திருத்த சபையில் உள்ளவர்களே இந்த ஸ்விங்லி என்கிறதான தேவ மனுஷன் ஸ்தாபித்ததான சபைக்கு விரோதமாக எழும்பி முங்கிதான் நாங்களே சீர்திருத்த சபையாச்சு, நாங்களே தப்பெல்லாம் கண்டித்து உணர்த்தி நல்ல ஒரு நிலைமையில இருக்கிறோம், நீங்க எங்களையே தப்புன்னு சொல்லி சொல்றீங்களா, முங்கியா ஞாசானம் எடுக்கணும் என்பா சொல்லி அநேகர முக்கிய இந்த ஸ்விங்லிங்கிறதான தேவ மனுஷன் ஏற்படுத்தான சபையில் உள்ளதான தேவ ஜனங்கள் யாரெல்லாம் சத்தியத்தை சொன்னாங்களோ அவங்களெல்லாம் தண்ணிக்குள்ள முக்கிய கொண்டாங்களா. அப்படி 25 லட்சம் பேரை கொண்டிருக்கிறாங்க. கதிரே சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கதிரே சோத்திரம். மார்ட்டின் லூத்தர் அந்த நாட்களில் போராடினதான அந்த போராட்டத்துல அந்த போர்ல கதிரே சோத்திரம் சீர்திருத்த சபையை ஸ்தாபிப்பதற்காக அவர் எடுத்துக்கொண்டதான முயற்சியில அன்றைக்கு கொல்லப்பட்டதான ஜனங்கள் 1,28 லட்சம் பேர் கொல்லப்பட்டார்களாம். கதிரே ஒரு பெரிய ஒரு யுத்தத்தை சபை சந்தித்தது. அதற்கு பிறகுதான் ஒரு சீர்திருத்த சபை உண்டானது. கதிரே சோத்திரம். அல்லேலூயா. சீர்திருத்த சபை வந்த பிறகுதான் வேத புஸ்தகம் அச்சிடப்பட்டு ஜனங்களுடைய கைக்கு கொடுக்கப்பட்டது. கதிரே சோதரம். வேத புஸ்தகம் அச்சிடப்பட்டு ஜனங்களுடைய கைக்கு கொடுக்கப்பட்ட பிறகு கதிரே சோதரம் 700 வருஷத்துக்கு பிறகு 1700 தாண்டின பிறகு கதிரே சோதரம்
சபைக்குள்ள ஒரு மாற்றங்கள் உருவாக ஆரம்பித்தது. எல்லாரும் வேத வசனத்தை ஆர்வமா படிக்க ஆரம்பிச்சாங்க. வேத வசனத்தை எல்லாரும் ஆர்வமா படிக்க ஆரம்பிச்சாங்க. கதிரி சோத்திரம். அங்கே தெசலோனிக்கே சபையை குறித்து நான் வேதத்திலே வாசிக்கும் போது கதிரி சோத்திரம், காரியம் இப்படியா இருக்கிறதா என்பாய் சொல்லி கதிரி சோத்திரம் அவர்கள் வேதத்தை ஆராய்ந்து படிக்க ஆரம்பித்தார்கள் என்பாய் சொல்லுகிறது போல கதிரி சோத்திரம், வேதத்தை ஜனங்கள் ஆர்வமாய் படிக்க ஆரம்பித்தார்கள். வேதத்தில் உள்ளதான காரியங்களை அவர்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். ரட்சிப்பை குறித்து கற்றுக்கொண்டார்கள், சுவிசேஷத்தை குறித்து கற்றுக்கொண்டார்கள். இந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்லணும், சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லணும் என்பாய் சொல்லி அவர்களுக்குள்ளே ஒரு தேவ அன்பு ஊற்றப்பட்டது. கதிரி சோதரம். அதுக்கு பிறகுதான் 2700 வருஷத்துக்கு பிறகுதான் கதிரி சோதரம் சுவிசேஷம் பரவ ஆரம்பித்தது. கதிரி சோதரம். ரட்சிப்பின் சுவிசேஷம் ஜனங்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். அது எந்த சபையினுடைய நாட்கள் என்று சொல்லி சொன்னா 6வது சபை, பிலதெல்பியா சபை. பிலதெல்பியா என்று சொல்லி சொன்னா சகோதர சிநேகம் என்று சொல்லி அர்த்தம். இந்த மத்தேயு சுவிசேஷத்துல 13ஆம் அதிகாரத்திலே 6வது ஓமையை குறித்து நாம் பார்க்கும்போது நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். கதிரி சோதரன், நல்ல முத்தை தேடுகிற வியாபாரி. அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டுபோய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். கதிரி சோதரம். இங்க நாம் பார்க்கிறோம் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த 1700 வருஷம் தாண்டுகிற போதுதான் ஜனங்கள் தேவ அன்பினால் நிரப்பப்பட்டு, பிலதெல்பியா என்று சொல்லி சொன்னா சகோதர சிநேகம், தேவ அன்பினால் அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். தேவ அன்பினால் அவர்கள் நிரப்பப்பட்ட போது அவர்களுக்குள்ளே மனுஷனை குறித்தான ஒரு அன்பு உண்டாச்சுது. கதிரி சோதரம். மற்றவங்களை பார்க்கும்போது ஐயோ இவர்களுக்கு சுவிசேஷம் தெரியாத, இவர்கள் ஆண்டவரை பற்றி தெரியாம இருக்கிறாங்களே, இவர்கள் நரகத்துக்கு போகக்கூடாது, அதனால இவர்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்ல வேண்டும் என்கிறதான ஒரு சகோதர சிநேகம் உண்டாச்சுது. வேதத்துல நான் வாசிக்கிறோம் பரலோக ராஜ்யம் நல்ல முத்தை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறது. கதிரி சோதரம். அந்த நல்ல முத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு ஆத்மாவுடைய விலை கதிரி சோதரம் விலையேற பெற்றது, முத்தை காட்டிலும் விலையேறப்பட்டது. கதிரி சோதரன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நாட்கள் 1700க்கு பிறகுதான் மிஷனரி சபைகள் உருவாக ஆரம்பித்தது. கதிரி சோதரன். மிஷனரி சபைகள் உருவாக ஆரம்பித்தது. தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று ஆத்துமாக்களை தேட ஆரம்பித்தார்கள், முத்தை தேட ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு விலையேறப்பட்ட முத்து. அதனால ஆத்தும ரட்சிப்புக்காக ஆத்தும ஆதாய பணியில இறங்கணும் என்று சொல்லி தனக்குண்டானவைகளை விற்று கதிரி சுவிசேஷ ஊழியத்திற்காக வீட்டை விற்று கொடுத்தவர்கள் உண்டு, நிலங்களை விற்று கொடுத்தவர்கள் உண்டு, தங்களுடைய வாகனங்களை விற்று கொடுத்தவர்கள் உண்டு. என்னென்ன செய்ய முடியுமோ எப்படியாகிலும் ஒரு ஆத்துமாவை மீட்புக்குள்ளாய் கொண்டு வர வேண்டும். ஒரு ஆத்துமாவினுடைய விலை விலையேறப்பெற்ற முத்தை காட்டிலும் உயர்ந்ததாய் காணப்படுகிறது என்று சொல்லி கதிரி சோத்திரம். ஆத்தும ஆதாய பணிக்காக தங்களுக்குண்டானவர்களை விற்று கொடுத்தவர்கள் ஏராளம். கதிரி சோதரன். தங்களை அர்ப்பணித்தவர்கள் ஏராளம். கதிரி சோதரன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கதிரி சோதரன். இது லவோதிக்கா கதிரி சோதரன் பிலதெல்பியா சபையினுடைய காலத்தை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. தேவ அன்பினால நிரம்பி கதிரி சோதரன் ஆதாயத்தை தேடி அல்ல, கதிரி சோதரன் உலக நன்மைகளை நாடி அல்ல, கதிரி சோதரன் கிறிஸ்தவனா மாறினா அல்லது ஊழியம் செய்தா லாபம் கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும், நன்மை கிடைக்கும் என்பாய் சொல்லி அல்ல. கதிரி சோதரன் ஆத்துமாக்களை தேடி ஆத்தும பாரத்தினால தங்களை வெறுத்து தங்களை அர்ப்பணித்து தங்களுடைய நன்மைகள், தங்களுடைய சுகவாழ்வு, தங்களுடைய எல்லா வசதி வாய்ப்புகளை விட்டு கதிரி தங்களுக்கு உண்டானவைகளை விற்று கொடுத்து ஊழியத்தை செய்தார்கள். கதிரி சோதரன். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கதிரிக்கு சோத்திரம், கதிரி சோத்திரம், கதிரி சோத்திரம். தேவ அன்பினால நிரம்பி, தேவ அன்பினால நிரம்பி, அப்படி தேவ அன்பினால நிரம்பி அவர்கள் ஊழியம் செய்கிறதான நாட்கள்ல தான் கதிரி சோத்திரம் 1817 ஜெர்மனி தேசத்துல பின்மாரி மழை திரும்பவும் முதல் முறையாக ஊற்றப்பட்டது. கதிரி சோத்திரம். பின்மாரி மழை ஊற்றப்பட்டது. பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்கினது. பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்கின போது ஜனங்கள் அக்கினிமயமாக்கப்பட்டார்கள். தேவ வல்லமையினால நிரப்பப்பட்டார்கள், தேவ ஆவியினால நிரப்பப்பட்டார்கள், தேவ அன்பினால நிரப்பப்பட்டார்கள். ஆண்டவருக்காக எதையாயிலும் செய்ய வேண்டும் என்கிறதான துடிப்பு ஜனங்களுக்குள்ளே கடந்து வந்தது. கதிரி சோத்திரம். அப்பந்தான் சபையில திரும்பவும்
பாவத்தை குறித்ததான பிரசங்கம் ஆரம்பித்தது. பாவ உணர்வு. கதிரே சோத்திரம். பாவ உணர்வை குறித்ததான பிரசங்கம், பாவத்தை கண்டித்து பிரசங்கிக்கிறதான பிரசங்கம், மனம் திரும்புதலை குறித்ததான பிரசங்கம், ரட்சிப்பை குறித்ததான பிரசங்கம். கதிரே சோத்திரம். தங்களை சுத்தவான்களாய் காத்து கொள்ளும்படியாக தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி பாவத்தை கண்டித்து பிரசங்கிக்கிறதான பிரசங்கம் ஆரம்பித்தது. எப்போ என்று சொல்லி சொன்னா 1700 பிறகு 1817 பின்மாரி மழை ஊற்றப்பட்ட போதுதான் இப்படிப்பட்டதான பிரசங்கங்கள் எழும்ப ஆரம்பித்தது. கதிரே சோதரர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கதிரே சோதரர். அந்த நாட்களிலே சபையானது கதிரே சோதரர் மறுபடி பிறக்க வேண்டும் என்பதை சபையில முதல் உபதேசமாய் கொண்டு வந்தார்கள். கதிரே சோதரம். நன்மையை தேடி, ஆசீர்வாதத்தை தேடி, வசதியை தேடி கிறிஸ்தவனாய் மாறுகிறது ஒரு கிறிஸ்தவனுடைய சரியான ஒரு அனுபவம் அல்ல. ஒரு கிறிஸ்தவன், ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி சொன்னால் அவன் மறுபடி பிறக்கணும். மறுபடி பிறக்கிறதான ஒரு அனுபவத்தை சபையினுடைய முதல் உபதேசமாக திரும்ப கொண்டு வந்தார்கள். மீட்கப்பட வேண்டும், பழைய வாழ்க்கையிலிருந்து அவன் முழுவதுமாய் விடுதலை பெற வேண்டும் என்கிறதை சபைக்கு உபதேசமாய் கொண்டு வந்தார்கள். மீட்கப்பட்டவன் கதிரே சோதர் பாவத்திலிருந்து முற்றிலுமாய் விடுதலை பெற வேண்டும். கதிரே சோதர். அந்த பாவத்திற்கு ஆண்டவற்றை மன்னிப்பு கேட்டா மாத்திரம் போதாது. அந்த பாவத்துல யாரோடு சம்பந்தப்பட்டிருந்தானோ அவர்களோடு ஒப்புரவாக வேண்டும். திருப்பி கொடுக்க வேண்டியதை திருப்பி கொடுக்க வேண்டும். மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டும். பாவ உணர்வு அடைந்து பாவத்துக்காக மெய்யான மனஸ்தாபப்பட்டு அவன் தேவனோடும் மனுஷனோடும் ஒப்புரவாக வேண்டும் என்கிறதான உபதேசத்தை கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கதிரே சோத்திரம், கதிரே சோத்திரம். சபையில தேவனுடைய வார்த்தை உபதேசங்களாக ஸ்தாபிக்கப்பட்டது. சபையில் அந்த நாட்களிலே முக்கியமாய் உபதேசிக்கப்பட்டதான காரியங்கள் கதிரே சோத்திரம் பரிசுத்தம். பரிசுத்தம் முக்கியமாய் உபதேசிக்கப்பட்டது. கதிரே சோத்திரம். பரிசுத்தம் சபைக்கு மிக மிக அவசியம் என்கிறதை திரும்ப 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 பரிசுத்தத்தை குறித்து, பாவ மன்னிப்பை குறித்து கதிரே சோத்திரம் பிரசங்கிக்காத ஒரு பிரசங்கம் அன்றைக்கு இருந்தது இல்லை. கதிரே சோத்திரம், கதிரே சோத்திரம். ஒரு பிரசங்கம் என்று சொல்லி சொன்னால் பாவத்தை உணர்த்துகிற பிரசங்கமாக, பாவத்தை சுட்டி காட்டுகிறதான பிரசங்கமாக, மனம் திரும்புதலை குறிக்கிறதான பிரசங்கமாக, பரிசுத்தத்தை குறித்து பேசுகிறதான பிரசங்கமாய் காணப்பட்டது. கதிரே சோத்திரம். பரிசுத்தத்திற்காக இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை காண்பிக்கப்படாத பிரசங்கம் இருந்ததில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது பிரசங்கம் கதிரே, இரண்டாவது சபையிலே முக்கியப்படுத்தப்பட்டதான காரியம் பக்தியின் வாழ்க்கை. பக்தியின் வாழ்க்கை. கதிரேஸ்வரன், நீ ரட்சிக்கப்பட்டது உண்மையானா, ஆண்டவருடைய பாவத்தை மன்னித்தது உண்மையானால் நீ ஒரு பக்தி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். கதிரே சோதரம். கிறிஸ்துவை நீ பிரதிபலிக்கத்தக்க நிலைமையிலே கிறிஸ்துவின் சுபாவத்தை நீ தரித்துக் கொள்ள வேண்டும். உன்னுடைய சுபாவம் கிறிஸ்துவின் சுபாவமாய் மாற வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவின் வாழ்க்கையாய் மாற வேண்டும். உன்னுடைய பேச்சு, உன்னுடைய நடக்கை, உன்னுடைய உடை, உன்னுடைய பாவனைகள் எல்லாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதாய் காணப்பட வேண்டும். பக்தியின் வேஷம் வேண்டும், பக்தியின் வாழ்க்கை வேண்டும் என்பதை சபையானது அழுத்தி சொன்னது. கதிரே சோதரர், ரட்சிக்கப்பட்டாச்சு எப்படியும் வாழலாம், உலகத்தோடு ஒத்து போகணும், உலகத்துல தானே நம்ம இருக்கிறோம், இது இப்பொழுது உள்ள கலாச்சாரம், இது இப்பொழுது உள்ள நாகரிகம், இது புது உலகத்துல வாழுகிறோம் என்கிறதான வாழ்க்கைக்கு சபைக்கு இடம் இல்லை. கதிரே சோத்திரம். சபையானது பக்தியின் வாழ்க்கையை கண்டிப்பாய் கடைபிடிக்க முடியும், வேண்டும். அப்பதான் பரிசுத்த ஜீவியம் செய்ய முடியும், அப்பதான் ஆண்டவரை பிரியப்படுத்த முடியும், அப்பொழுதுதான் நாம் இந்த உலகத்திற்கு ஆண்டவரை வெளிப்படுத்த முடியும் என்று சொல்லி பக்தியின் வாழ்க்கை சபையிலே கட்டாயப்படுத்தப்பட்டது. மூன்றாவது காரியம் கதிரே சோத்திரம், ஆத்தும ஆதாயம். சபையானது ஆத்தும ஆதாயம் பண்ணணும். கதிரே, நாம் பெற்ற ரட்சிப்பு எனக்கு போதுங்கிறதா நிலைமையில இருக்கக்கூடாது. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நமக்குள்ளே தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அந்த தேவ அன்பினாலே நாம் மற்றவர்களை நேசிக்கணும். ரட்சிக்கப்படாதவர்களை காணும் போது அவர்களை குறித்தான ஒரு பாரம் நமக்கு உண்டாக வேண்டும். அவர்கள் ரட்சிப்பில்லாமல், இயேசுநாதர் இல்லாமல் நரகத்துக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்ல வேண்டும் என்கிறதான ஆத்தும பாரம் சபைக்கு வேணும். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆத்துமாதாயம் பண்ணுகிறவர்களாக சபையை, ஆத்துமாக்களை குறித்தான கரிசனை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆத்தும பாரம் சபையிலே திணிக்கப்பட்டது. கதிரே சோத்ரா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கதிரே சோதரம். அந்த நாட்கள்ல கதிரே சோதரம்
1902 வருஷம் கதிரி சோதரம் பூனாவில பண்டித ரமாபாய் என்கிறதான கதிரி சோதரம் அவர்கள் நடத்துகிறதான முத்தி ஆசிரமம் என்கிறதான ஆசிரமத்துல இந்தியாவில முதல் முறை பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். கதிரி சோதரம் இந்தியாவில முதல்ல பரிசுத்த ஆவியானவர் இறங்கிறது பூனாவில பண்டித ரமாபாய் அவர்கள் நடத்துகிறதான ஆசிரமத்துல கதிரி சோதரம் ஒருவர் மேல் ஆண்டவர் ஊற்றப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கதிரி சோதரம் அதுல இருந்து எழுப்புதலின் தீ இந்தியாவிலேயும் பற்றி பிடித்தது. கதிரி சோத்திரம் இவ்விதமாக கதிரி சோத்திரம் அங்கே பிலதெல்பியா சபையின் காலம் கதிரி சோத்திரம் 6வது அந்த உவமையாகிய முத்தை தேடி ஒரு மனுஷன் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த முத்தை வாங்குறதற்காக அவன் பிரயாசப்பட்டது போல ஆத்தும ஆதாய பணிக்காக மிஷனரி ஊழியத்திற்காக கர்த்தருக்காக கதிரி சோதரன் தங்களை அர்ப்பணித்தவர்கள் உண்டு. கதிரி சோதரன் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் உண்டு, தங்களுக்கு உண்டானவைகளை அர்ப்பணித்தவர்கள் உண்டு. இவ்விதமாக சபையானது நல்ல ஒரு ஆவிக்குரிய அனுபவத்துல வாழ்ந்த ஒரு நாள் உண்டு என்று சொல்லி சொன்னா 1700 பிறகு கதிரி சோத்திரம் சபையானது உயிர் மீட்சி பெற ஆரம்பித்தது. கதிரி சோத்திரம் 1500 பிறகு சபை மறுமலர்ச்சி அடைய ஆரம்பித்தது. ஆனா 1700 பிறகுதான் சபை உயிர் மீட்சி அடைய ஆரம்பித்தது. சபையில பின்மாறி மழை ஊற்றப்பட்டது. கதிரி சோத்திரம் அது பிலதெல்பியா சபையினுடைய காலம் என்று சொல்லி அறியப்படுகிறது. இந்த பிலதெல்பியா சபையை குறித்து நீங்க வேதத்துல வாசிக்கும் போது மற்ற எந்த சபைக்கும் இல்லாத ஒரு நல்ல வாக்கு தத்தத்தை இந்த சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிறத பார்க்கிறோம். கதிரி சோத்திரம் பிலதெல்பியா சபையை குறித்து வேதத்திலே கதிரி சோத்திரம் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கும் போது கதிரி சோத்திரம் பிலதெல்பியா சபையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறதான காரியத்தை அங்கே பார்க்க முடியும். கதிரி சோத்திரம் 10வது வசனத்தை வாசிங்க. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இந்த பிலதெல்பியா சபைக்கு மட்டும்தான் ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். இது என்ன வாக்கு தத்தம் என்று சொல்லி சொன்னா பூச்சக்கரத்தின் மேல் வரப்போகிறதான சோதனை. பூச்சக்கரத்தின் மேல் வரப்போகிற சோதனை என்று சொல்லி சொன்னா அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சியை குறிக்கிறதா இருக்கிறது. இனி ஒரு உபத்திரவ காலம் இந்த பூமிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இனி ஒரு பாடு இந்த உலகத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்தி கிறிஸ்து என்பவன் இந்த உலகத்தை ஆளுகை செய்ய போறான். அதுக்கு நான் உன்னை தப்புவித்துக் கொள்ளுவேன் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்படியானால் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சியில நீ அகப்படாம நான் உன்னை எடுத்துக்கொள்ளுவேன் என்று சொல்லி சொல்லுகிறார். தேவனுடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமையானால் பிலதெல்பியா சபையினுடைய அனுபவம் இந்த நாட்களே சபைக்கு தேவையாயிருக்கிறது. இந்த பிலதெல்பியா சபையினுடைய அனுபவத்துல யார் யார் இருக்கிறார்களோ அவர்கள் வரப்போகிறதான உபத்திரவத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக தேவன் அவர்களை எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிலதெல்பியா சபையினுடைய அனுபவம் தேவ அன்பினால நிரப்பப்பட்டதான ஒரு அனுபவம். ஆவிக்குரிய அனுபவத்திலே கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிறதான ஒரு அனுபவம். ஆவிக்குரிய ஜீவியத்திலே கர்த்தருக்கென்று கனி கொடுக்கிறதான ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறதான ஒரு அனுபவம். ஆவிக்குரிய ஜீவியத்திலே பக்திக்குரிய ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. மனுஷனை பிரியப்படுத்தி அல்ல, அல்லது என்னையே நான் பிரியப்படுத்தி அல்ல, அல்லது எனக்கு பிரியமாகவோ என்னை சார்ந்தவர்களுக்கு பிரியமாகவோ அல்லது என்னோடு இருக்கிறவர்கள் மற்றவர்களுக்கு பிரியமாகவோ வாழ்கிறதான வாழ்க்கை அல்ல. தேவனை பிரியப்படுத்தி வாழுகிறதான ஒரு வாழ்க்கை தேவ ஜனங்களுக்கு அவசியமாய் காணப்படுகிறது. கதிரி சோதரன் அப்படிப்பட்ட வாழ்க்கை யார் வாழ்றாங்களோ அவங்களுக்கு தான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். வரப்போகிறதான உபத்திரவத்துக்கு நான் உன்னை தப்பித்துக் கொள்வேன், உன்னை காப்பாற்றிக் கொள்வேன் என்று சொல்லி, வருகையில உன்னை எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறத பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரே சோதரி 7வது சபையை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 7வது சபையினுடைய பெயர் லவோதிகேயா சபை. லவோதிகேயா என்று சொல்லி சொன்னால் மக்கள் ஆதீனம். லவோதிகேயா என்று சொல்லி சொன்னால் மக்கள் ஆதீனம். கர்த்தரே சோத்ரம். இந்த லவோதிகா சபையினுடைய காலம் எப்பொழுது ஆரம்பித்தது என்று சொல்லி சொன்னா கிறிஸ்துவுக்கு பின் 1980 பிறகு
தொண்ணூறு தாண்டும் போதே இந்த லவோதிக்கா சபையினுடைய காலம் ஆரம்பித்து விட்டது. நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் நாம் இப்பொழுது ஒரு பின்மாறி காலத்துல இருந்துட்டு இருக்கிறோம், எழுப்புதலின் காலத்துல இருந்துட்டு இருக்கிறோம், இப்போதான் பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப அளவில்லாமல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இல்ல, நாம் இருக்கிற இந்த காலமானது லவோதிக்கா சபையின் காலத்துல இருந்துட்டு இருக்கிறோம். லவோதிக்கா என்று சொல்லி சொன்னால் மக்கள் ஆதீனம். மக்கள் ஆதீனம், இந்த நாட்கள் மக்கள் ஆதீனம் என்று சொல்லி சொன்னா கதிரு சோதரம். டயோசியஸ் என்பாய் சொல்லி சொன்னால் மக்கள் ஆதீனம் என்பாய் சொல்லி அர்த்தம். கதிரு சோதரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கதிரு சோதரம். எந்த சபைக்கும் ஆண்டவர் சொல்லாத ஒரு காரியத்தை 7வது சபையாகிய லவோதிக்காவுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். கதிரு சோதரம். 7வது சபையாகிய லவோதிக்கா சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், கதிரு சோதரம், வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் என்று சொல்லி சொல்லுகிறார். இந்த வார்த்தை முதல் சபையை குறித்து சொல்லியிருந்தா முதல் சபை, அதனால முதல் சபை ஆண்டவரை உள்ள எடுத்துக்கிட்டதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு, அதனால முதல் சபைங்கிறதுனால ஆண்டவர் தட்டி தான் கூப்பிட்டு உள்ள போனார் என்று சொல்லி சொல்லலாம். முதல் சபையை குறித்து சொல்லப்பட்ட காரியம் இல்ல, இது கடைசி சபையை குறித்து சொல்லப்பட்ட காரியம். இது எபேசு சபையை குறித்து சொல்லப்பட்ட காரியம் அல்ல, இது கடைசி சபை லவோதிக்கா சபையை குறித்து சொல்லப்பட்ட காரியம். ஏன் கடைசி சபை? இந்த கடைசி சபையில ஆண்டவர் எப்படி வெளியே போனார்? கதிரு சோதரம். 2000 வருஷத்துக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையிலே ஜீவனை தந்தார், தம்முடைய இரத்தத்தை சிந்தினார், சபையை சம்பாதித்தார். 120 பேர் கூடியிருந்தான் அந்த மேல் வீட்டிலே. சபையானது ஸ்தாபிக்கப்பட்டது. அன்றைக்குதான் சபையினுடைய நாள். அன்றைக்கு முதல் நாளே சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டவர்கள் 3000 பேர். கதிரு சோதரம். சபையின் தலைவராக, சபையினுடைய அஸ்திபார கல்லாக, சபைக்கு மூலக்கல்லாக இருந்தவர் சபைக்கு வெளியே எப்படி போனார் என்று சொல்லி சொன்னா, கதிரி சோத்திரம், சபைக்குள்ள எப்பொழுது மக்கள் ஆதிக்கம் வந்ததோ அப்பொழுது சபையை விட்டு ஆண்டவருக்கு இடம் இல்லை, ஆவியானுடைய ஆளுகைக்கு இடம் இல்லை, தேவனுடைய சட்ட திட்டங்களுக்கு இடம் இல்லை, தேவனுடைய ஒழுங்குக்கு இடம் இல்லை. கதிரி சோத்திரம், கதிரி சோத்திரம். சபையானது தேவனை புறக்கணித்து விட்டது. சபையானது தேவனை புறக்கணித்து விட்டது. மனுஷனே சட்டம் வைக்கிறான், மனுஷனே உபதேசங்களை ஏற்படுத்துகிறான், மனுஷனே ஒழுங்குகளை ஏற்படுத்துகிறான். ஆவியானுடைய ஆளுகைக்கு இடம் இல்லை. கதிரி சோத்திரம். பிரசங்கன்னா இப்படிதான் இருக்கணும், ஆராதனை தான் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜனங்களுக்கு ஏற்றபடி, மக்களுக்கு ஏற்றபடி சபையானது தன்னுடைய காரியங்களை அமைத்து கொண்டபடினாலே ஆவியானுடைய ஆளுகை, ஆவியானுடைய வழிநடத்துதல்களுக்கு இடமில்லாததுனால கதிரி சோத்திரம் ஆண்டவர் சபைக்கு வெளியே போய்விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா அந்த சபை சொல்லுகிறத பாருங்க, கதிரி சோத்திரம். சபையினுடைய நிலைமையோ ஏசுநாதரே சபையை விட்டு வெளியே நின்றுட்டு இருக்கிறார். ஆனா இந்த சபை சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். கதிரி சோத்திரம் 18வது வசனத்துல வாசிக்கிறோம், நான் நீ ஐஸ்வர்ய, கதிரி சோத்திரம் 17வது வசனம், நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் நீ சொல்லுகிறபடியினால். கதிரி சோத்திரம். சபை என்ன சொல்லிட்டு இருக்கிறதா? கதிரி சோத்திரம், கதிரி சோத்திரம், நான் ஐஸ்வர்யவான், எனக்கு ஒரு குறைவும் இல்லை. கதிரி சோத்திரம். இன்னைக்கு சபைக்கு ஒரு குறைவும் கிடையாது. கதிரி சோத்திரம். சபை கஷ்டத்தை கடந்து வந்த காலங்கள் எல்லாம் போயிருச்சுது. கதிரி சோத்திரம். சபை கஷ்டத்தின் பாதையை கடந்து வந்த காலங்கள் எல்லாம் போயிடுச்சு. ஆண்டவருக்காக பாடுபட்டு உபத்திரவங்களை சந்தித்து தனக்குண்டானவைகளை விற்று கொடுத்து பசியினாலும் பட்டினினாலும் உபத்திரவத்தினாலும் பாடுகளினாலும் ஊழியம் செய்ததான நாட்கள் சபைக்கு போயிருச்சு. இன்னைக்கு சபையானது சொல்லுகிறது, நான் ஐஸ்வர்யவான். கதிரி சோத்திரம், நான் ஐஸ்வர்யவான். இன்னைக்கு உண்மையா சபையினுடைய நிலைமையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, பைபிள் காலேஜ்கள் எங்கெங்க பைபிள் காலேஜ் இருக்கு அங்க போய் நீங்க ஒரு சின்ன ஒரு கண்ணோட்டத்தை போட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஊழியத்துக்கு போனா நல்லா இருக்கலாம் என்று சொல்லி ஊழியத்துக்கு வர்றவங்க நிறைய பேர். கதிரி சோத்திரம். ஊழியத்துக்கு போனா நல்ல பொண்ணு கிடைக்கும், அதற்காக ஊழியத்துக்கு வருகிறவர்கள் அநேக பேர். கதிரி சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
சபை சொல்லுகிறது நான் ஐஸ்வர்யவான். கதிரே சோத்திரம், கதிரே சோத்திரம். ஐஸ்வர்யம் இன்னைக்கு சபையில ஐஸ்வர்யம் பெருகிக்கிட்டு இருக்குது. கதிரே சோதரம். எங்க பார்த்தாலும் சபைகள் பெருகிக்கிட்டு இருக்குது. கதிரே சோதரம். ஆட்கள் பெருகிக்கிட்டு இருக்கிறது. அதுல ஒரு பெரிய திருப்தி. எங்க சபையில நிறைய பேர் இருக்கிறாங்க. கதிரே சோத்திரம். இன்னைக்கு அதை தான் பாக்குறாங்க. ஆள் எவ்வளவு இருக்குது. கதிரே சோத்திரம். ஆள் எவ்வளவு இருக்குது. சபையில எவ்வளவு ஆள் இருக்கு. எங்க சபையில நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல ஒரு பெரிய திருப்தி. கதிரே சோத்திரம். சென்னை பட்டணத்துல பாஸ்டர் டி மோகன் அவர்கள் ஊழியம் செய்யறாங்க. அவருடைய சபையில 30,000 பேர் இருக்கிறார்கள் என்பதை சொல்லி சொல்லப்படுகிறது. ஆண்டவர் ஒரு நாள் சொன்னாரா, 30,000 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி நீ சந்தோஷமா இருக்கிறா, நான் அழுதுகிட்டு இருக்கிறேன், என்ன ஆண்டவரே என்று சொல்லி கேட்டாரா. ஆண்டவர் சொன்னாரா, உன் சபையில 30,000 பேர் இருக்கிறாங்க, ஆனா இன்னைக்கு என்னுடைய வருகை இருக்குமே, ஆனா உன் சபையில என் வருகைக்கு பங்கு பெறக்கூடிய 30 பேர் கூட இல்லை என்று சொல்லி சொன்னாரா. கதிரே சோத்திரம். என்னுடைய வருகை இன்றைக்கு இருக்குமே, ஆனால் என் வருகையில பங்கு பெறக்கூடிய 30 பேர் கூட உன் சபையில இல்லை என்று சொல்லி சொன்னாராம். அவர் அழுதாரா. ஆண்டவரே, என் ஊழியத்தை குறித்து நான் திருப்தியா இருந்தேன், என் ஊழியத்தை குறித்து சந்தோஷமா இருந்தேன், என்னுடைய ஊழியத்தின் நிலைமை இப்படி இருக்கிறதே என்று சொல்லி அழுதாராம். கதிரே சோதரம். கண்ணீரோடு அவரே சபையில எழும்பினு சொன்ன காரியம். கதிரே சோதரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கதிரே சோதரம். சபையில ஆளு கூட்டம் இருந்தா போதும், திருப்தி. கதிரே சோதரம், கதிரே சோதரம். எத்தனை பேர் திருவிருந்துல பங்கெடுக்கிறாங்க, எத்தனை பேர் பரிசுத்தமா ஜீவிக்கிறாங்க, எத்தனை பேர் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறாங்க, அதெல்லாம் இன்னைக்கு கணக்கு இல்ல. ஆளு கூட்டம் வரணும், காணிக்க வரணும், அதுதான் திருப்தி. கதிரே சோதரம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு ஒரு குறைவும் இல்லை. கதிரே சோதரம். எனக்கு ஒரு குறைவும் இல்லை, நாங்க நல்லா தான் இருக்கிறோம். கதிரே சோதரம். நாங்க நல்லா தான் இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. கதிரே சோதரம். சபையானது இந்த நாட்களிலே சுய திருப்தி உள்ளதாய் காணப்படுகிறதை பார்க்கிறோம். பாட்டு இருக்கு, ஆராதனை இருக்கு, ஆட்டம் இருக்குது, கொண்டாட்டம் இருக்கிறது. கதிரே சோதரம். இன்னைக்கு பல சபைகளை குறித்து பார்த்தா வேதனை. கதிரே சோதரம். பொழுதுபோக்குக்காக சபைக்கு போகிறவர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா அங்க போனா அருமையா இசைக்கருவி வாசித்து பாடுறாங்க, அதை போய் கேட்டா கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும். கதிரே சோதரம். சில சபையில பாட்டு ஆராதனை நேரத்துல ஒரு கூட்டத்தை ஸ்டேஜில் விட்டே ஆட வைக்கிறாங்க. இந்த ஆட்டத்தை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் சபைக்கு வருகிறது. கதிரே சோதரம், கதிரே சோதரம். சபை சொல்லுகிறது எனக்கு ஒரு குறைவும் இல்லை, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் நீ நிர்பாக்கியம் உள்ளவன். கதிரே சோதரம். பரிதபிக்கப்படத்தக்கவன், தரித்திரன். கதிரே சோதரம். ஆண்டவர் சொல்லுகிறார் நீ தரித்திரன், நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதபிக்கப்படத்தக்கவன். கதிரே சோதரம். உனக்கு ஆவிக்குரிய தரித்திரம் இருக்கிறது, உனக்கு ஆவிக்குரிய தரித்திரம் இருக்கிறது. நான் நல்லதா இருக்கிறேன்னு சொல்லி நீ நினைச்சிட்டு இருக்கிறா, ஆனா ஆவிக்குரிய தரித்திரத்தோடு நீ காணப்பட்டு கொண்டிருக்கிறா. தேவனுடைய கிருபையை பெற்றிருக்கிறாயா? கதிரே சோதரம். தேவனுடைய நன்மையை பெற்றிருக்கிறாய், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறாய், ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீ தரித்திரனாயிருக்கிறாயா என்று சொல்லி சொல்லுகிறார். கதிரே சோதரம். அங்கே பார்க்கிறோம். கதிரே சோதரம். நீ குருடன், நீ குருடன். ஆவிக்குரிய தரிசனம் உனக்கு இல்லை, ஆவிக்குரிய பார்வை உனக்கு இல்லை, நீ குருடனாய் காணப்படுகிறாய். கதிரே சோதரம். மூன்றாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீ நிர்வாணியாயிருக்கிறாய், ஆவிக்குரிய வஸ்திரம் இல்லை, பரிசுத்தம் இல்லை. ஆனா சபை சொல்லுகிறது நான் ஐஸ்வர்ய சம்பன்னன், எனக்கு ஒரு குறைவும் இல்லை. கதிரே சோதரம். இன்றைக்கு சபையினுடைய நிலைமை என்ன தெரியுமா? கதிரே சோதரம். பிலதெல்பியா சபையினுடைய எழுப்புதல் சபையில் இன்னைக்கு இல்லை. உண்மையான எழுப்புதல், உண்மையான எழுப்புதல் இன்றைக்கு சபைகள்ல கிடையாது. அதே நேரத்தில் கதிரே சோதரம் அந்த கான்ஸ்டன்டின் ராஜாவுடைய நாட்கள் கிறிஸ்துவுக்கு பின் 317-18 பிறகு இருந்ததான சபையினுடைய அந்த இருண்ட நிலைமை, இருண்ட அனுபவம், கதிரே சோதரம். மோசமான அந்த இருண்ட அனுபவம் சபைக்கு கிடையாது. கதிரே சோதரம். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ குளிரும் இல்லை. கதிரே சோதரம். ரொம்ப குளிர்ந்த நிலைமையில் இல்லை, ஆனா நீ அனலாயும் இல்லை. கதிரே சோதரம். நீ அனலாயும் இல்லை, ஆனா குளிராயும் இல்லை. ரெண்டுக்கு இடையில எப்படி இருக்கிற? வெதுவெதுப்பா இருக்கிற, வெதுவெதுப்பா இருக்கிற. கதிரே சோதரம். அங்கேயும் இல்லை, இங்கே இல்லை, ரெண்டு கட்ட நிலைமையில. கதிரே சோதரம். உலகமும் இருக்குது, ஆவிக்குரிய அனுபவம் இருக்குது. கதிரே சோதரம். ஆவிக்குரிய அனுபவம் இருக்கிறது, உலகத்தின் அனுபவம் இருக்கிறது.
உனக்கு உலகமும் வேணும், ஆண்டவரும் வேணும். கதிரி சோத்திரம். நீ வெதுவெதுப்பான நிலைமையில இருந்து கொண்டிருக்கிறா. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வெதுவெதுப்பான நிலைமை தான் எனக்கு பிடிக்காத ஒரு நிலைமை என்று சொல்லுகிறார். கதிரி சோத்திரம். ஒண்ணு அனலாயிரு. கதிரி சோத்திரம். பிலதெல்பியா சபையின் காலத்தில் உருந்தான அந்த எழுப்புதல் இன்றைக்கு சபைக்குள்ள வேணும். அந்த பின்மாறி மழை இன்றைக்கு சபைக்குள்ளே வேணும். அந்த தேவ அன்பு சபைக்குள்ளே ஊற்றப்பட வேண்டும். ஜனங்கள் கர்த்தருக்காக எழும்ப வேண்டும். ஜனங்கள் பக்திக்குரிய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஜனங்கள் ஆத்துமாதாயம் பண்ணுகிறதான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நீ அனலாயிரு, இல்லன்னா குளிரா போயிரு. கதிரை சோத்திரம். இல்லன்னா குளிரா போயிரு. வெதுவெதுப்பான ஒரு நிலைமை, அருவருக்கப்படத்தக்க, வாந்தி பண்ணி போடக்கூடிய ஒரு நிலைமை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கதிரை சோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கதிரை சோத்திரம். மத்தேயு சுவிசேஷத்துல 13ஆம் அதிகாரம் அந்த 7வது ஓமையை நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த 7வது ஓமையை பார்க்கிறோம். ஒரு மனுஷன் வலையை எடுத்து கடலிலே வீசினான். கதிரை சோத்திரம். மீன்களினால வலை நிரப்பப்பட்டது. அவன் வலையை கரையில இழுத்தின போது அந்த வலைக்குள்ள நல்ல மீனும் கெட்ட மீனும் எல்லாம் சேர்ந்திருந்தது. 7வது ஓமையில வலைக்குள்ள நல்ல மீனும் கெட்ட மீனும் எல்லாம் சேர்ந்து வலையை நிரப்பிடுச்சு. கதிரி சோத்திரம். 7வது சபை. கதிரி சோத்திரம். காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சபைக்குள்ள நல்ல மீன் கெட்ட மீன் எல்லாம் இருக்கிறது. ஆவிக்குரியவர்கள் இருக்கிறார்கள், மாம்சத்துக்குரியவர்கள் இருக்கிறார்கள். அது தேவனை நேசிக்கிறவர்களும் இருக்கிறார்கள், உலகத்தை நேசிக்கிறவர்களும் இருக்கிறார்கள், ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் வேணும், உலகமும் வேணும் ஒன்று சொல்லி உலகத்தை பின்பற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆதி அன்பை இழந்து, ஆவிக்குரிய தன்மையை இழந்து, உலகத்தை நேசித்து, உலகத்தின் மக்களை பார்த்து, உலக வேஷத்தை விரும்பி, கதிரி சோத்திரம், உலகத்தை பிரியப்படுத்தி வாழுகிறவர்களும் இருக்கிறார்கள். கதிரி சோத்திரம். 2வது ஓமையில பார்த்தோம். கதிரி சோத்திரம். ஒரு மனுஷன் நல்ல விதையை விதைச்சான். சத்துரு வந்து களைய விதைச்சிட்டான். வேலைக்காரர்கள் வந்து சொல்றாங்க, நல்ல விதையோடு நல்ல பயிரோடு களையும் வளர்ந்து வருது, இந்த களையை வெட்டிரட்டுமா பிடுங்கிரட்டுமா என்று சொல்லி கேட்கிறாங்க. எஜமான் சொல்றா, இல்ல பிடுங்காதுங்க, பிடுங்க வேண்டாம், கடைசி வரைக்கும் வளரட்டும் என்று சொல்லி சொன்னார். கதிரி சோத்திரம். ஆனா கதிரி சோத்திரம், இந்த வலையை குறித்து சொல்லப்படும் போது வலை நிரம்பின உடனே கரையில தூக்கி வச்சு உடனே அதை பிரித்து எடுக்கிறதை பார்க்கிறோம். கதிரி சோத்திரம். இது கடைசி சபையின் காலம். இனி காலம் செல்லாது. இது கடைசி சபையின் காலம். கதிரி சோத்திரம். 2வது ஓமையில காலம் கொடுக்கப்பட்டது. 7வது ஓமையில காலம் கொடுக்கப்படவில்லை. வலை நிறைஞ்சோடனே எடுத்து கரையில இழுத்து வச்சுட்டு கதிரி சோத்திரம், நல்ல மீன் எடுத்து கூடையில போடுறாங்க, கெட்ட மீன் எடுத்து வீசி விட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கதிரி சோத்திரம். இதுதான் கடைசி காலம். இதுதான் கடைசி சபையினுடைய காலம். இனி காலம் செல்லாது. நம்முடைய நாட்களிலேயே ஆண்டவருடைய வருகை இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கதிரை சோதரர். ஆண்டவர் நல்லதை கூடையில சேர்க்க போறார். ஆண்டவர் நல்ல மீனை கூடையில சேர்க்க போகிறார். கெட்ட மீனை எடுத்து வீசி எரிய போகிறார். கதிரை சோதரர். இந்த நாட்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த நாட்கள்ல நாம் ஜீவிக்கிற காலமானது 7வது ஓமையின் காலம். வலை வீசப்பட்ட வலை, மீன் பிடிக்க முடியாது வீசப்பட்ட வலையினுடைய காலம். வலையில நாம இருக்கிறோம், சபையில நம்ம இருக்கிறோம். நாம் நல்ல மீனா இருக்கிறேனா என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டும். கதிரை சோத்திரம். நாம் இந்த நாட்களிலே லவோதிக்கா சபையினுடைய காலத்திலே நாம் வந்திருக்கிறோம். லவோதிக்கா சபையின் காலத்திலே வந்திருக்கிறதான நம்மை நாமே நடத்தி கொண்டிருக்கிறோமா? கர்த்தருடைய ஆளுகைக்குட்பட்டு பரிசுத்தாவியானவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறாரா என்பதை நாம் உணர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களிலே கதிரை சோத்திரம், லவோதிக்கா சபையின் ஜனங்கள் இருப்பாங்க, பிலதெல்பியா சபையின் ஜனங்கள் இருப்பாங்க. அதற்கு முன்னால சொல்லப்பட்டிருக்குதான கதிரை சோதர சர்தை சபையினுடைய ஜனங்கள் இருப்பாங்க. கதிரை சோத்திரம், கதிரை சோத்திரம். பாரம்பரிய ஜனங்கள் இருப்பாங்க, உலக வழிபாட்டுக்குள்ளே இருக்கிறதான ஜனங்களும் இருப்பாங்க, ஆவிக்குரிய ஜனங்களும் இருப்பாங்க. இந்த நாட்கள்ல தான் ஆண்டவருடைய வருகை இருக்கும். ஆண்டவருடைய வருகை நாட்களில் 3 விதமான ஜனங்கள் சபைக்குள்ள இருப்பாங்க. நாம் எந்த நிலைமையில இருக்கிறோம்? நாம் எந்த நிலைமையில இருக்கிறோம்? கதிரை சோத்திரம். உலகமும் வேணும், இயேசுவும் வேண்டும் என்று சொல்லி சொன்னா அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. கதிரை சோத்திரம். இயேசு எனக்கு போதும் என்று சொல்லி சொல்லுவீர்களே, ஆனால் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக
கதிரேசோது கர்த்தருடைய வருகையிலே பங்கு பெறக்கூடிய அளவிலே கதிரேசோ வரப்போகிறதான ஆபத்துக்கு உபத்திரவத்திற்கு ஆண்டவர் நம்மை தப்புவிப்பார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். கதிரேசோது அருமையான தேவனுடைய பிள்ளைகள், கதிரேசோ நமக்கு தேவை ஒரு ஆவிக்குரிய ஒரு அனுபவம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிலதெல்பியா சபையினுடைய அனுபவம் நமக்கு தேவை. பின்மாறி மழை நமக்கு தேவை. அன்றைக்கு சீர்திருத்த காலம் முடிந்த உடனே ஜனங்களுடைய கையில வேதாகவும் கொடுக்கப்பட்ட உடனே அவர்கள் வேதத்தை வாசித்து 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 காரியம் எப்படியா இருக்கிறது என்று சொல்லி தியானித்து தியானித்து தேவ சமூகத்துல இருந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். தேவ சமூகத்திலிருந்து ஜெபித்து 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 அந்த ஆவிக்குரிய பின்மாரியை பெற்றார்கள். தேவ அன்பினால நிரம்பினார்கள். கர்த்தருக்காக எழும்பி பிரகாசித்தார்கள். கர்த்தருக்காக எழும்பி அவர்கள் பிரயோஜனப்பட்டார்கள். கதிரே சோதரர், இந்த அனுபவத்தை தான் இன்றைக்கும் கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நம்முடைய உள்ளம் தேவ அன்பினால நிரம்பணும். நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்காக எழும்ப வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கென்று கனி கொடுக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கென்று பிரயோஜனப்பட வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கதிரே சோதரர், அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாத ஒரு நிலைமை நமக்கு தேவையில்லை. கதிரே சோதரர், ஆண்டவரே உம்முடைய அன்பினால் எங்களை நிரப்பும் என்று சொல்லி கேட்கணும். ஒவ்வொருவரும் அக்கினி மயங்களாய் மாற வேண்டும். கதிரே சோதரர், ஜனங்களுடைய அந்த பிலதெல்பியா சபையினுடைய நாட்கள்ல ஜனங்களுடைய ஏக்கம் எல்லாம் ஆதி அப்போஸ்தல காலத்தினுடைய அனுபவம் எங்களுக்கு வேணும். அததான் அவர்கள் வாஞ்சித்தாரு. ஆதி அப்போஸ்தல காலத்தினுடைய அற்புதம் எங்கள் சபையில நடக்கணும். ஆவி அப்போஸ்தலருடைய காலத்திலே ஆவியானவருடைய கிரியை எவ்விதமா இருந்ததோ அதே ஆவியானுடைய கிரியை எங்களுக்கு வேணும். இதைதான் அவர்கள் வாஞ்சித்தார்கள். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாஞ்சை அதுவாய் மாறட்டும். நம்முடைய ஏக்கம் அதுவாய் மாறட்டும். நம்முடைய ஜெபம் அதுவாய் மாறட்டும். நம்முடைய விருப்பம் அதுவாய் மாறட்டும். நாம் இந்த நாட்களில் நிர்விசாரமாய் வாழக்கூடிய காலம் அல்ல. உலகத்தை பிரியப்படுத்தி வாழக்கூடியதான காலம் அல்ல. நமக்கு நாமே பிரியமானவர்களாக நமக்கு பிரியமான நிலைமையிலே நம்மை திருப்திப்படுத்தி நாம் வாழ வேண்டியதான நாட்கள் அல்ல. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் என்னதை எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி ஆண்டவரை பிரியப்படுத்தி வாழ வேண்டியதான நாட்கள் இது. ஆண்டவரை பிரியப்படுத்தி வாழ வேண்டிய நாட்கள் இது. கதிரே சோதரர், எல்லாரும் ஜெப வீரர்களாய் எழும்பணும். தேவ வல்லமையினால் நிரப்பப்படணும். கதிரே சோதரர், ஏனோ தானோ என்று சொல்லி காலத்தை கழிக்க வேண்டிய நாட்கள் அல்ல. ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். பேர் கிறிஸ்தவ நிலைமையிலே வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. கதிரே சோதரர், பாவ மன்னிப்பை பெறாதவர்கள் பரிசுத்தத்தை பெறாதவர்கள் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கதிரே சோதரர், கதிரே சோதரர், பாவத்தை விட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத அக்கிரமத்தை விட்டு பாவத்தை விட்டு பொல்லாப்பை விட்டு மனம் திரும்பி மெய்யான மனஸ்தாபத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தை பற்றி கொண்டு ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை ரட்சியும், என்னை உம்முடைய பிள்ளையாய் மாற்றும் என்று சொல்லி ஆண்டவருடைய கிருபையை பற்றி கொள்ள வேண்டும். கதிரே சோதரர், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவிய நாமத்தினாலே மூழ்கி ஞானசானம் பெறாதவர்கள் இந்த நாட்களிலே மூழ்கி ஞானசானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். வேண்டாவேதம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு காலம் இல்லை. பாரம்பரியத்தை பிடித்துட்டு இருக்கிறதுக்கு இனி காலம் அல்ல. கதிரே சோத்திரம், உலகத்தை பிரியப்படுத்தி வாழ்வதற்கு நீ காலம் அல்ல. கதிரே சோத்திரம், ஞானசானம் பெறாதவர்கள் ஞானசானம் பெற்று கொள்ள வேண்டும். உடனே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ள வேண்டும். உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். வேத வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். வேத வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கதிரே சோத்திரம், கதிரே சோத்திரம். கதிரே சுத்தமானால் நாளைய தினத்தில் ஞானஸ்நானத்தை குறித்து கொஞ்சம் விவரமாய் நாம் தியானிக்கலாம். கதிரே சோத்திரம், இன்னும் அபிஷேகம் பெறாதவர்கள் தேவ சமூகத்திலே காத்திருந்து உபவாசித்து போராடி மன்றாடி தேவ சமூகத்திலே உட்கார்ந்து அபிஷேகத்தின் நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டும். கதிரே சோத்திரம், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவ ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். தேவ ஆவியினாலே நாம் வழி நடத்தப்பட வேண்டும். தேவ ஆவியானுடைய ஆளுகைக்குட்பட்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கதிரே சோதரர், இன்னும் உலகத்தை பிரியப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது. கதிரே சோதரர், தேவன் நம்மை அவருக்கென்று பிரித்தெடுத்திருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், நான் பரிசுத்தர் ஆகினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தர்களாய் இருக்கும்படியாக நான் உங்களை மற்ற ஜனங்களிலிருந்து பிரித்தெடுத்தேன். ஏன் ஆண்டவர் பிரித்தெடுக்கிறார்? தேவ ஜனங்கள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்படியாக.
உலகத்தோடு கலந்து உலகத்தை பிரியப்படுத்தி வாழ்ந்தா பரிசுத்த ஜீவியம் செய்ய முடியாது. பாரம்பரியம் உங்களுடைய பரிசுத்தத்துக்கு பங்கம் விளைவிக்கும். உலக சடங்காச்சாரங்கள் உங்களுடைய பரிசுத்தத்தை கெடுத்து போடும். உலக ஆடம்பரங்கள், உலக ஆசாபாசங்கள் உங்களுடைய பரிசுத்தத்தை தடை பண்ணி போடும். வேறுபாட்டின் ஜீவித்துக்குள்ள ஜீவித்தாதான், உலக வேஷம் போடாம உலகத்தை பிரியப்படுத்தி உலக பாரம்பரிய உலக சடங்காச்சாரம் உலக வேஷம் இவைகளை உதறி தள்ளிவிட்டு ஆண்டவருக்கு பிரியமாய் ஜீவிக்க முடியாது. பக்திக்குரிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் மாத்திரமே பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும். பரிசுத்த ஜீவியம் செய்யணும், பரிசுத்த ஜீவியம் செய்யணும். ஒவ்வொருவரும் இந்த நாட்களை கர்த்தருக்காய் உபயோகப்படணும். ஒவ்வொருவரும் ஆண்டவருக்காய் கனி கொடுக்கணும். ஒவ்வொருவரும் ஆண்டவருக்காய் பிரயோஜனப்பட வேண்டும். இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? இனி காலம் செல்லாது. Praise Jesus. Hallelujah. Hallelujah. Glory Jesus. இயேசுவே, glory to Allah. Hallelujah. Hallelujah. ஒரு கடமைக்கான கிறிஸ்தவ ஜீவியம் தேவையில்லை. ஹல்லேலூயா. ஏனோ தானோ என்கிறதான கிறிஸ்தவ ஜீவியம் பிரயோஜனப்படாது. ஒருவேளை நீங்க உங்களுக்கு திருப்தியா உங்களை திருப்திப்படுத்திட்டு இருக்கலாம். ஆண்டுடைய வருகையில வெட்கப்பட்டு போக வேண்டியதான ஒரு நிலைமை வந்துடும். ஆண்டுடைய வருகையில கைவிடப்பட்டு போகக்கூடியதான ஒரு நிலைமை வந்துவிடும். ஹல்லேலூயா. அந்த நாட்கள் ஆவில அனல் உள்ளவர்களாய் மாறணும். ஆவில அனல் உள்ளவர்களாய் மாறணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆதி அப்போஸ்தல சபையினுடைய அனுபவத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி கேளுங்க. ஆண்டவரே, ஆதி அப்போஸ்தல சபையினுடைய அனுபவம் எங்களுக்கு வேணும். ஹல்லேலூயா. நாங்க வெட்கப்பட்டு போக கூடாது, நாங்க கைவிடப்பட்டு போக கூடாது. ஹல்லேலூயா. பிலதெல்பியா சபையினுடைய அனுபவம் எங்களுக்கு வேணும். ஹல்லேலூயா. 200 வருஷத்துக்கு முன்பதாக ஊற்றப்பட்டதான அந்த பின்மாரி மழை, 1ஆம் நூற்றாண்டிலே ஆதி அப்போஸ்தல சபையிலே ஊற்றப்பட்டதான அந்த அபிஷேகத்தின் நிறைவு எங்களுக்கு வேணும். ஆண்டவரே, நாங்கள் தேவ அன்பினால நிரம்பணும். நாங்க கர்த்தருக்காக எதையாயிலும் செய்யணும். நாங்க ஆண்டவருக்காக எதையாயிலும் செய்யணும். ஆண்டவருக்காக நாங்கள் எழும்பி பிரகாசிக்கணும். ஹல்லேலூயா. அப்போஸ்தல சபையின் அனுபவத்தை எங்களுக்கு தாங்கப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் இன்றைக்கு ஜெப வீரர்களாய் மாறணும். ஜெப வீரர்களாய் மாறணும். ஜெப வீரர்களாய் மாறணும். ஹல்லேலூயா. ஜெப வீரர்களாய் மாறணும். இன்னைக்கு ஏனோ தானோ என்று சொல்லி வாழ்ந்தது போதும். ஜெபிக்காத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தது போதும். நாட்களை நேரங்களை வீணடித்தது போதும். ஜெபத்திற்கு என்று சொல்லி நேரங்களை ஒதுக்குங்க. ஹல்லேலூயா. Glory Jesus. ஜெபத்திற்கு என்று சொல்லி நேரங்களை ஒதுக்குங்க. ஹல்லேலூயா. பின்மாரி மழை இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே ஊற்றப்பட வேண்டும். பின்மாரி மழை நம்மை நிரப்ப வேண்டும். ஹல்லேலூயா. Glory Jesus. மகிமை நாதா, தகப்பனே, பின்மாரி மழை எங்கள் மேல் ஊற்றப்படட்டும் அப்பா. அப்போஸ்தல சபையின் நாட்கள் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. அப்போஸ்தல சபையினுடைய அனுபவம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. ஷதரப கதனப ரீமானா ஹூராமா கதரப. ஹல்லேலூயா. அனலும் இல்லாத குளிரும் இல்லாத ஒரு அனுபவம் எங்களுக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு வெளியே நின்று கதவை தட்டுகிறதான ஒரு பரிதாபமான வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம். Glory Jesus. Hallelujah. ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுங்க. ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும், என்னுடைய பிள்ளையா மாற்றும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஞானஸ்நானம் பெறாதவர்கள், ஆண்டவரே, இனி நான் நாளை கடத்த மாட்டேன், ஞானஸ்நானத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும், என்னுடைய பிள்ளையாய் மாற்றுங்க, என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும். ஆண்டவற்றை கேளுங்க, ஆண்டவற்றை கேளுங்க. ஹல்லேலூயா. பின்மாரி மழை என்னை நிரப்பட்டும், பின்மாரி மழை என்னை நிரப்பட்டும் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகம் எனக்கு வேண்டும் அப்பா. பெயர் கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்கு வேண்டாம், கடமைக்கான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. 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 பரிசுத்தாவின் அபிஷேகம் எனக்கு வேணும், பரிசுத்தாவின் நிறைவு எனக்கு வேணும். ஆவியானவரால் நான் நடத்தப்பட வேண்டும்.
அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், தேவ வல்லமை வெளிப்படட்டும், தேவ மகிமைகள் மத்தியிலே வெளிப்படட்டும், தேவனுடைய கிரியைகள் மத்தியிலே வெளிப்படட்டும். ஷதரமகதனபா ரீமன ஹூரப கபலரி கந்தரபா ரீமன கதர ஹூரமௌ கபலரி கந்தரபா ரீ கந்தினிமி கபாரி ஹந்தன ஹூரமௌ கபபலரி அந்தரபா ரீ கந்தன பௌடா ரீமன ஹூரமௌ கபலரி அந்தர தீபலபா. கல்லான உள்ளங்கள் உடைக்கப்படட்டும், தேவ அன்பு ஒவ்வொருடைய உள்ளங்களில் ஊற்றப்படட்டும், ஆவிக்குரிய வாஞ்சை ஒவ்வொருவருக்கு உண்டாகட்டும், ஆவிக்குரிய தாகம் ஒவ்வொருவருக்கு உண்டாகட்டும், ஆவிக்குரிய ஏக்கம் ஒவ்வொருவருக்கு உண்டாகட்டும், ஆவிக்குரிய விருப்பம் ஒவ்வொருவருக்கு உண்டாகட்டும். இயேசுவே, உம்முடைய அன்பு உம்முடைய ஜனத்தின் மேல் ஊற்றப்படுவதாக. ஷதரபகதர ரிமனகதர ஹுரபகபலரி அந்தரபா. ஹalleluya, hallelujah, 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 praise the Lord. வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய அறிக்கையை ஆண்டவர் கேட்கட்டும். உங்க விருப்பத்தை ஆண்டவருக்கு சொல்லுங்க. உங்கள் விருப்பத்தை ஆண்டவருக்கு வெளிப்படுத்துங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க. அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூடுதலாய் கொடுக்கப்படும். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு முதலிடம் கொடுங்க. ஆவிக்குரிய அனுபவத்துக்கு முதலிடம் கொடுங்க. ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறவர். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை கட்டளையிடுகிறவர். ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு. அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரை உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரை உதவி நீரே. இதுவரை உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். எல்லாரும் கரங்களை தட்டி முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்லோரே என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆமென். ஆராதனை 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 ஆராதனை
எத்தனை பேர் சொல்ல முடியும்? நேரம் அதிகமாயினபடினால சீக்கிரமா ஜெபத்தை முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன்ப்பா, நான் உம்மிடத்தில் அன்பு கூறுறேன் ஆண்டவரே, எனக்கு ஆவிக்குரிய உன்னத அனுபவம் எனக்கு வேணும். ஆதி அப்போஸ்தல காலத்தினுடைய கரத்தில் தருகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. லவோதிக்கா சபையின் அனுபவம் எனக்கு வேண்டாம். லவோதிக்கா சபையினுடைய அனுபவம் எனக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. பிலதெல்பியா சபையினுடைய அனுபவம் எனக்கு வேணும். அப்போஸ்தல சபையின் அனுபவம் எனக்கு வேணும். ஆவியானுடைய ஆளுகைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவரை துதிங்க. கரங்களை தட்டி ஆண்டவரை துதிங்க. ஷபாபா கதரப கபலபா. Glory Jesus. Hallelujah. Praise the Lord. கரங்களை தட்டி இன்னும் சத்தமா இயேசுவே. ஷபரா உடபரா பலகதரப கபலகதரபா. ரிபப கதனா ஹுரிபிர பலகதரப கபலபா. Hallelujah. Hallelujah. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு உண்மை சத்தியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தினார். இந்த நாளில் கேட்ட வார்த்தைகள் இந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிவதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். நாளை தினத்தில் 9 மணிக்கு காலை ஆராதனையில் ஞானஸ்நானத்தை குறித்த விளக்கங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதனைத் தொடர்ந்து ஞானஸ்நான ஆராதனை இருக்கிறது. ஒருவேளை யாராகிலும் இந்த ஞானஸ்நானத்திற்கு இன்னும் ஒப்பு கொடுப்பாதவர்கள் இருப்பீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் நல்ல தருணத்தை நமக்கு கொடுக்கிறார். என்னிடத்தில் நீங்கள் தொடர்பு கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை தினத்தில் நாளைக்கு காலை ஆராதனை, சாயங்கால ஆராதனை இருக்கிறது. தொடர்ந்து உங்களுக்கு அறிமுகமானவர்கள் நண்பர்கள் அழைத்து வாருங்கள். கர்த்தர் நம்முடைய மத்தியில் பெரிய காரியங்களை செய்வாராக. தெரிவிப்போம். ஆண்டவரே, நம்முடைய சத்தியமான வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், உடைய வருகை சீக்கிரமா இருக்கிறது ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடுகளை சகிப்பதினால் இந்த துன்பம் இன்பமாய் மாறும் என்று பக்தன் பாடினது போல ஆண்டவரே, உமக்காய் வாழ்வதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாட்கள் இந்த வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை கொஞ்ச நாட்கள் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா. இந்த கொஞ்ச நாட்கள் ஆண்டவரே உமக்காய் வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் உம்முடைய வருகை இருப்பதற்காய் ஆண்டவரே எங்களுக்குள்ள ஆயத்தத்தை தந்தருளுவீராக. நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வருகை எதிர்பார்க்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த கூட்டத்திலே கர்த்தருடைய கிருபை எங்கள் மத்தியில் வெளிப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம் ராஜா. ஆரம்பம் முதல் இம்மட்டுமாக கர்த்தருடைய பிரசன்னத்தின் ஊடாக எங்களை வழிநடத்தினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவரே கர்த்தருடைய கிருபை வெளிப்பட்டதற்காய் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளை உம்முடைய சமூகத்தில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிற தெய்வமாய் இருப்பதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவர்கள் மேல் அக்கறை கொண்டவராய் கர்த்தர் எங்கள் மத்தியில் பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை விட்டு சத்ருவானவன் பிடுங்கிக் கொள்ளாதபடி, பொறுக்கிக் கொள்ளாதபடி எங்களுக்குள்ள ஜாக்கிரதை உள்ளவர்களாய் விழித்துக் கொண்டிருக்கிற இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் புத்தி உள்ள கன்னிகைகளைப் போல உமக்காய் காத்திருக்க கிருபை தாரும். ஹல்லேலூயா. எங்களை சரிபடுத்திக் கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தாவே, நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே உமக்காக காணிக்கைகளை செலுத்தி நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அதற்கான பலன்களை கர்த்தர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களில் ஆண்டவரே கர்த்தருடைய ஆசீர்வாதம் விளங்கும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தொடர்ந்து ஆண்டவரே நம்முடைய நன்மை கிருபை எங்களை தொடரும்படியா ஜெபிக்கிறேன். நாளை தினத்தில் கர்த்தர் எங்கள் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வீராக. ஞானஸ்நான ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். அநேகர் இந்த சத்தியத்திற்கு ஒப்பு கொடுக்க கர்த்தருடைய இருதயத்தை திறந்தருளும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தர் எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அல்லேலூயா. 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.
பேசினோம்